சந்தோஷமா இருக்கிறீங்களா? ಸಂತೋಷ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೀರಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய செய்திக்காக நான் ஜெபம் பண்ணுவோம். ದೇವರ ಸಂದೇಶಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳೋಣ. கிருபையில் ஐஸ்வர்யமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ಕೃಪೆಯಲ್ಲಿ ಐಶ್ವರ್ಯ ಸಂಪನ್ನಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ದೇವರೇ, ಒಳ್ಳೆ ಸಂದರ್ಭಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಿನಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. அப்பா, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீ அறிந்திருக்கிறீர். ದೇವರಲ್ಲಿ ಕೂಡಿ ಬಂದಂಥ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ನೀವು ತಿಳಿದಿದ್ದಿ. வாஞ்சையோடு கூட வந்திருக்கிறார்கள் சுவாமி. ಬಯಕೆಯಿಂದ ಬಂದಿದ್ದಾರೆ ಸ್ವಾಮಿ. எங்களை மூடி மறைத்து நீ மாத்திரம் வெளிப்படும். ನಮ್ಮನ್ನು ಮುಚ್ಚುಮರೆ ಮಾಡಿ ನೀನು ಮಾತ್ರ ಪ್ರಕಟಗೊಳ್ಳು. ಯೇಸುವಿನ ಜೆபಗಳು பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳು ತಂದೆಯೇ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೇ, நமது ஆண்டவர் அவர் நல்லவராகவே இருக்கிறார். ನಮ್ಮ ದೇವರು ಆತನು ಒಳ್ಳೆಯವನಾಗಿಯೇ ಇದ್ದಾನೆ. அவர் நல்லவராக இருப்பதனால் தான் நாம் இன்றைக்கும் பல போராட்டங்கள் மத்தியில் ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை தேவன் வாழ நமக்கு உதவி செய்கிறார். ಆತನು ಒಳ್ಳೆಯದಾಗಿರುವುದರಿಂದ ನಿಮಿತ್ತದಿಂದಲೇ ಈ ಅನೇಕ ಹೋರಾಟಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿಯೂ ನಾವು ಸುಖವಾಗಿ ಜೀವಿಸುವಂತೆ ದೇವರು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿದ್ದಾನೆ. நமக்கு தேவைகளை சந்தித்து கொண்டே வருகிறார். ನಮ್ಮ ಅವಶ್ಯಕತೆಗಳನ್ನು ಆತನು ಸಂಧಿಸುತ್ತಲೇ ಬರುತ್ತಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனால் பார்த்தீங்கன்னா, தேவன் நம் ஒருவரையும் நன்றாக உருவாக்கவே அவர் விரும்புகிறார். ದೇವರು ಆತನು ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ರೂಪಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆತನು ಬಯಕೆಯುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் இருக்கிற வண்ணமே இருக்காதபடிக்கு, ನಾವು ಇರುವ ರೀತಿಯಲ್ಲೇ ಇರದ ಹಾಗೆ நம்ம நிலைமைகளும் எல்லாவற்றிலும் நாம் உயர்ந்து காணப்படும்படி தேவன் விரும்புகிறார். ನಮ್ಮ ಎಲ್ಲಾ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಲ್ಲೂ ನಾವು ಉನ್ನತವಾಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆತನು ಬಯಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுக்கு நாம் ஒப்பு கொடுக்கும்போது மாத்திரம்தான் தேவன் நமக்குள் கிரியை செய்ய முடியும். ನಾವು ಅದಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವಾಗ ಮಾತ್ರವೇ ದೇವರು ನಮ್ಮೊಳಗೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಾನೆ. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். புரியும்? ಇಲ್ಲವಾದರೆ ಅದು ಬಹಳ ಕಷ್ಟಕರವಾದ ಕಾರ್ಯ. வண்டி இந்த வாகனம் வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும், வெஹிக்கிள் வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும். ವಾಹನಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡಿರುವಂತವರಿಗೆ ಗೊತ್ತಿರುತ್ತದೆ. ஒருவர் இவ்வளோ கிலோமீட்டர் ஓடின உடனே ಇಷ್ಟು ಕಿಲೋಮೀಟರ್ಗಳು ಅದು ಕ್ರಮಿಸಿದ ನಂತರ அது சர்வீஸ் பண்ணுறாங்க. ಅದನ್ನು ಸರ್ವಿಸ್ಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. ஒருவேளை நீங்கள் சர்வீஸ் பண்ணாத வண்டியை ஓட்டிடுவீங்களா? ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಅದನ್ನು ಸರ್ವಿಸ್ ಮಾಡದೆ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಉಪಯೋಗಿಸ್ತಾ ಇರೋದಾದ್ರೆ அந்த வண்டியுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் குறைஞ்சிட்டே வரும் பாருங்க. ಅದು ಓಡುವಂತ ಮಾಡಬೇಕಾದಂತ ಕ್ರಿಯೆಗಳು ಅದು ಕಡಿಮೆ ಆಗುತ್ತಲೇ ಬರ್ತಾ ಇರ್ತದೆ. மைலேஜ் குறைவா கொடுக்கும். ಅದು ವೇಗದ ಮಿತಿಯನ್ನು ಅದು ಕಡಿಮೆ ಮಾಡುತ್ತದೆ. இப்படி பலவிதமான சோதனைகளுக்கு அந்த அந்த வண்டி என்ன ஆகுது, அப்படியே அது ரொம்ப டவுன் ஆகினே போயின்னு இருக்கும். ಅದು ಅನೇಕ ತೊಂದರೆಗಳಿಗೆ ಅದು ಒಳಪಡುತ್ತಲೇ ಹೋಗುತ್ತದೆ. அப்போனா ಹಾಗಾದ್ರೆ என்ன பண்றாங்க, இத்தனை கிலோமீட்டர் ஆனவொடனே வந்து உங்க வண்டியை சர்வீஸ் பண்ணீங்கன்னு சொல்றாங்க. ಇಷ್ಟು ಕಿಲೋಮೀಟರ್ ಕ್ರಮಿಸಿದ ನಂತರ ಅದನ್ನು ಸರ್ವಿಸ್ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅದನ್ನು ಸರ್ವಿಸ್ಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. ஆயில் சேஞ்ச் பண்றாங்க. ಅದಕ್ಕೆ ಆಯಿಲ್ ಅನ್ನು ಚೇಂಜ್ ಮಾಡ್ತಾರೆ. எந்த சிறு சிறு பார்ட்ஸ் இதாயிட்டு ರಿಪೇರ್ அதை மாத்துறாங்க. ಅಲ್ಲಿ ಸಣ್ಣ ಪುಟ್ಟದಾದಂತ ಯಾವ ವಸ್ತುಗಳಲ್ಲಿ ರಿಪೇರಿಗೆ ಬಂದಿರ್ತದೆ ಅದನ್ನು ಬದಲಾಯಿಸ್ತಾರೆ. இப்படி எல்லாவற்றையும் சரி செஞ்சு ಈ ರೀತಿಯಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು ಸರಿಪಡಿಸಿ அது நல்லா ಓடுறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உண்டாக்கி தருகிறார். ಅದು ಚೆನ್ನಾಗಿ ಓಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದನ್ನು ಅದಕ್ಕೆ ಸಹಾಯಕವಾಗಿ ಅದನ್ನು ರೂಪಿಸ್ತಾರೆ. அது என்ன பண்றாங்க, ರಿವೈವ್ பண்றாங்க, அது புதுப்பிக்கிறாங்க. ಅದನ್ನು ಮತ್ತೆ ಪುನರ್ರೂಪಿಸುತ್ತಾರೆ. ஏன் அப்படி ஆகுது? ಯಾಕೆ ಆ ರೀತಿ ಆಗುತ್ತೆ? வண்டி பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி ஓடி இருக்கு. ಗಾಡಿ ನೋಡುದಾದ್ರೆ ಒಂದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದು ಓಡುತ್ತಾ ಇರ್ತದೆ. அப்படின்னா ஒரே மாதிரி போயினுக்கிறப்போ ಅದೇ ಒಂದೇ ರೀತಿಯಾಗಿ ಹೋಗುತ್ತಾ ಇರುವಾಗ எல்லாம் தேய ஆரம்பிக்கிறது. ಅದೆಲ್ಲವೂ ಅದು ಅದು ಸವೆದು ಹೋಗುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತದೆ. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை கூட பிரியமானவர். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮ ಜೀವಿತವು ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೇ, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ನಮ್ಮ ಆತ್ಮಿಕವಾದಂತ ಜೀವಿತದಲ್ಲಿ நம்ம நினைச்சிருப்போம், ನಾವು ನೆನೆಸಿಕೊಂಡಿರ್ತೇವೆ நம்ம ஒரே மாதிரியா எல்லாத்தையும் செஞ்சுட்டு வரோம், ನಾವು ಒಂದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿಕೊಂಡು ಬರ್ತೇವೆ, நமக்கு ஒன்றுமில்லை, ನಮಗೆ ಏನೂ ಇಲ್ಲ, நாம் நன்றாகத்தான் ஓடிக்கொண்டு இருக்கிறோம்னு நாம் நினைச்சுக்குவோம். ನಾವು ಚೆನ್ನಾಗಿಯೇ ಓಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೆನೆಸಿಕೊಂಡಿರ್ತೇವೆ. ரொட்டீனா ஓடினே இருப்போம். ಅದು ಕ್ರಮವಾಗಿ ಓಡುತ್ತಲೇ ಇರ್ತದೆ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೇ, அநேக வேலையில நாம் இது ரொட்டீனா போயிருக்கிற வேலையில என்ன நடக்குதுன்னா, ಅನೇಕ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅದು ಕ್ರಮವಾಗಿ ಹೋಗುತ್ತಾ ಇರುವಂತಹ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಏನಾಗುತ್ತದೆ, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையோட தேய்வு உண்டாகிறது. ಅಲ್ಲಿ ಆತ್ಮಿಕವಾದಂತ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಸವೆತ ಉಂಟಾಗುತ್ತಾ ಇರ್ತದೆ. அப்படியே நாம என்ன பண்றோம், முதல்ல பற்றி எரிந்தவர்களாக காணப்படுகிறோம். ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಅತಿ ಉರಿಯುವವರಾಗಿ ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ. ரொம்ப ஸ்பீடெல்லாம் நல்லா இருக்கும். ಅಲ್ಲಿ ಹೋಗುವಂತ ವೇಗವೆಲ್ಲ ಬಹಳ ಚುರುಕಾಗಿರ್ತದೆ. அப்புறம் பாத்தீங்களா, ಅನಂತರವಾಗಿ ಗಮನಿಸೋದಾದ್ರೆ அப்படியே குறைஞ்சி வந்துட்டே இருக்கும். ಅದು ಹಾಗೆಯೇ ಕಡಿಮೆ ಆಗ್ತಾ ಬರ್ತಾ ಇರ್ತದೆ. ஆனா நம்ம நினைச்சிருப்போம், சரியாதான் ஓடுது வண்டி அப்படின்னு. ಆದ್ರೆ ನಾವು ನೆನೆಸ್ಕೊಂಡಿರ್ತೇವೆ ವಾಹನ ಸರಿಯಾಗಿಯೇ ಓಡುತ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೇ, ஆனா
ಆದರೆ வேதம் சொல்லுகிறது ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ நமக்கு ஒரு உயிர் மீட்சி தேவை என்று சொல்லி, ನಮಗೆ ಒಂದು ಜೀವ ವೀಕ್ಷೆ ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ, ஒரு ரெஸ்டோரேஷன் தேவை. ಅಲ್ಲಿ ಪುನರ್ ಉಜ್ಜೀವನ ನಮಗೆ ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ. பிரியமானவர்களே, ஏன்னா இந்த ரொட்டீனா போற சமயத்துல என்ன நடக்குதுன்னா, ಅದು ಕ್ರಮವಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇರತಕ್ಕಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಏನು ನಡೆಯುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ நம்ம ಹೇಳೋದಾದ್ರೆ, அறியாதபடி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சு கொண்டே வருவோம். ನಮಗೆ ತಿಳಿಯದ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಮಾಡಿಕೊಂಡೇ ಬರ್ತಾ ಇರ್ತೇವೆ. அது நமக்கு தவறாகவே தெரியாது. ಅದು ನಮಗೆ ತಪ್ಪಾಗಿಯೇ ಕಾಣಿಸೋದಿಲ್ಲ. அது என்ன நடக்குதுன்னா, தேவனுக்கும் நமக்கு ஒரு பிளவை உண்டு பண்ணி கொண்டே ಅದು ನಮಗೂ ದೇವರಿಗೂ ಒಂದು ಅಲ್ಲಿ ಅಂತರವನ್ನು ಉಂಟು ಮಾಡ್ತಾ ಇರ್ತದೆ. தேவனும் நாமும் ஒன்று சேர்ந்து போகும்போது தான், ದೇವರು ನಾವು ಒಟ್ಟಾಗಿ ಸೇರಿ ಹೋಗುವಾಗ ಮಾತ್ರವೇ தேவனிருந்து பெறப்படுகிற அந்த வல்லமையினாலே நாம் ஓட முடியும். ದೇವರಿಂದ ಹೊಂದಿಕೊಂಡಂತ ಬಲದಿಂದ ಮಾತ್ರವೇ ನಾವು ಓಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அப்பொழுதுதான் நமக்கு என்ன நடக்கிறது என்று தெரியும். ಆಗ ಮಾತ್ರವೇ ನಮಗೆ ಏನು ಸಂಭವಿಸುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஒரு தெளிந்த புத்தி, தெளிந்த சிந்தையோடு கூட ನಾವು ಓಡುவோம். ಒಂದು ಸ್ಪಷ್ಟ ಬುದ್ಧಿ, ಒಂದು ಸ್ಪಷ್ಟ ತಿಳುವಳಿಕೆ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಾವು ಓಡುತ್ತೇವೆ. இவைகளை விட்டு விடும்போது, ಇದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುವಾಗ நமக்கு ஒரு வேதனைகளை பெருக ஆரம்பிக்கின்றது. ನಮಗೆ ಒಂದು ವೇದನೆ ಅದು ಹೆಚ್ಚುತ್ತಾ ಹೋಗುತ್ತದೆ. அப்பனா நமக்கு தேவை ஒரு உயிர் மீட்சி, ரெஸ்டோரேஷன் தேவை. ನಮಗೆ ಒಂದು ಅವಶ್ಯಕವಾಗಿರುತ್ತದೆ, ಅದು ಪುನರುಜ್ಜೀವನ ಬೇಕಾಗಿರುತ್ತದೆ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, இதை தேவன் நமக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். ಇದನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಕೊಡೋದಕ್ಕೆ ಸಿದ್ಧನಾಗಿದ್ದಾನೆ. சங்கீதம் 51:12 வசனத்தை வாசிக்கும் போது, ಅರಸನಾದ ದಾವೀದನು ರಚಿಸಿದ ಕೀರ್ತನೆ 51ನೇ ಅಧ್ಯಾಯದ 12ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದಿ ನೋಡುವಾಗ, உமது இரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் ஆண்டவரே. ನಿನ್ನ ರಕ್ಷಣಾನಂದವನ್ನು ನಾನು ತಿರುಗಿ ಅನುಭವಿಸುವಂತೆ ಮಾಡು, ನನ್ನಲ್ಲಿ ಸಿದ್ಧ ಮನಸ್ಸನ್ನು ಹುಟ್ಟಿಸಿ ನನಗೆ ಆಧಾರನಾಗು. ஏன்னா இந்த தாவீது ராஜா நல்லா ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவித்த மனுஷன். ಇಲ್ಲಿ ಅರಸನಾದಂತ ದಾವೀದನ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ದೇವರಿಗೆ ಬಹಳ ಹತ್ತಿರವಾಗಿ ಜೀವಿಸಿದಂತ ಮನುಷ್ಯನು, நல்லா தேவனோட ஆலோசனை பெற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் சாதித்து கொண்டிருந்த மனுஷன். ದೇವರಿಂದ ಪ್ರತಿಯೊಂದು ಕಾರ್ಯಗಳು ಆಲೋಚನೆ ಹೊಂದಿಕೊಂಡು ಎಲ್ಲವನ್ನು ಸಾಧಿಸ್ತಾ ಇದ್ದಂತ ಮನುಷ್ಯ, திடீரென்று ಒಂದು ஓவர் ಕಾನ್ಫಿಡೆನ್ಸ್ என்ன பண்றான், ஒரு தவறு செஞ்சிடறான் அவன். ಆತನಿಗೆ ಅತ್ಯಧಿಕವಾದಂತ ಆತನ ಮೇಲಿದ್ದಂತ ವಿಶ್ವಾಸದಿಂದ ಒಂದು ತಪ್ಪಾದಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿಬಿಡ್ತಾನೆ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೇ, தாழ்மை என்பது மிக அவசியம். ತಾಳ್ಮೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂಥದ್ದು ಬಹಳ ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ. தாழ்மை சிந்தை உள்ள மனுஷன் தான், ಅಲ್ಲಿ ತಾಳ್ಮೆ ಅಂತ ಆಲೋಚನೆ ಹೊಂದಿರತಕ್ಕಂತ ಮನುಷ್ಯನೇ அவன் தான் தேவன் வழி நடத்துல சரியாக நடக்க முடியும். ಅಲ್ಲಿ ದೇವರು ನಡೆಸುವಂತ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಆತನು ಸರಿಯಾಗಿ ನಡೆಯುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரியமானவர்களை பார்க்கும்போது நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம நல்ல உற்சாகத்துல ஓடிக்கொண்டே இருக்கும்போது சில தவறுகளை நாம் செய்ய ஆரம்பிக்கின்றோம். ನಾವು ಓಡುವಂತ ಇದರಲ್ಲಿ ಅನೇಕ ತಪ್ಪುಗಳನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ನಾವು ಸಾಧ್ಯವಾಗಿರ್ತದೆ. ஆனா தாவீது ராஜா பாருங்க, உடனே அவனுடைய அந்த ரட்சிப்பு போனா என்ன ஆகும்னு அவனுக்கு தெரியுது. ತಕ್ಷಣವಾಗಿ ದಾವೀದ ಅರಸನು ನನ್ನ ರಕ್ಷಣೆ ಹೊರಟು ಹೋದ್ರೆ ಏನಾಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಗ್ರಹಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. பெரண்டு அழுறான், ಆತನು ಹೊರಳಾಡಿ ಅಳುತ್ತಾನೆ. ஆண்டவரே, இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாருங்க, ரெஸ்டோர் மீ. ದೇವರೇ, ಈ ರಕ್ಷಣಾನಂದವನ್ನು ನಾನು ತಿರುಗಿ ಅನುಭವಿಸುವಂತೆ ನನಗೆ ಮಾಡು. நான் இழந்து விட்டேன், உண்மைதான். ದೇವರೇ, ನಾನು ಕಳೆದುಕೊಂಡು ಬಿಟ್ಟಿದ್ದೇನೆ, ಅದು ನಿಜವೇ. அது இல்லனா எனக்கு முடியாது சுவாமி. ದೇವರೇ, ಅದು ಇಲ್ಲದೆ ಹೋದ್ರೆ ನನಗೆ ಸಾಧ್ಯವಾಗೋದಿಲ್ಲ. கதறுகிறான் பிரியமா. ಆತನು ಅಳುತ್ತಾನೆ. ஏன்னா நம்ம கூட, ನಾವು ಕೂಡ நான் தேவனுடைய பிள்ளை, நான் அபிஷேகப்பட்டவன் என்று மமதையில நம்ம வாழ்க்கை ஓடக்கூடாது. ನಾನು ದೇವರ ಮಗನು, ದೇವರಿಂದ ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಮಮತೆಯಿಂದ ಅದು ಆ ಗಾಡಿ ಓಡಬಾರದು. நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொல்லி பெருமையில விழுந்து விடாதபடி, ನಾನು ಅದನ್ನು ಮಾಡ್ತೇನೆ ಇದನ್ನು ಮಾಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಎಮ್ಮೆತನದಲ್ಲಿ ಬಿದ್ದು ಹೋಗದ ಹಾಗೆ, ஆண்டவரே, ದೇವರೇ, என் மேல் இரக்கமாயிரும். ದೇವರೇ, ನನ್ನ ಮೇಲೆ ಕನಿಕರ ಉಳ್ಳವನಾಗಿರು. நமக்கு விரோதமான ஏதாவது நான் செய்திருந்தா சாமி என்னை மன்னிங்க. ದೇವರೇ, ನಿನಗೆ ವಿರೋಧವಾದಂತದ್ದು ಯಾವುದಾದರೂ ಮಾಡಿರುವುದಾದ್ರೆ ನನ್ನ ಕ್ಷಮಿಸು. Restoration is not the one time event. ಆ ಪುನರುಜ್ಜೀವನ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದು ಅದು ಏನೋ ಒಂದು ಕಾಲಕ್ಕೆ ಬರುವಂತದ್ದಲ್ಲ. அனுதினமும் அந்த புதுப்பித்தல் நமக்கு அவசியமாய் காணப்பட்டுக்கொண்டு, ಅದು ಅನುದಿನವೂ ನಮಗೆ ಬೇಕಾಗಿರುವಂತದ್ದಾಗಿರುತ್ತದೆ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலೂಯಾ. நம்ம டைம் எடுத்துக்கணுங்க பிரியமானவர்களே. ನಾವು ಸಮಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. அப்போதுதான் ஆண்டவரோடு கூட பயணிக்க நமக்கு உதவி வாய்ப்புகள் உண்டு. ಆಗ ಮಾತ್ರವೇ ದೇವರೊಟ್ಟಿಗೆ ನಾವು ಪಯಣಿಸುವುದಕ್ಕೆ ಅವಕ್ಕೆ ಸಹಾಯವಾಗಿರುತ್ತದೆ. அப்பொழுதுதான் தேவன் நம்மை பாதுகாக்கிறார். அப்பொழுதுதான் தேவன் நம்மை நடத்துகிறார். அப்பொழுதுதான் தேவன் நம்மை வழி நடத்துகிறார். அப்பொழுதுதான் தேவன் நம்மை காப்பாற்றுகிறார். அப்பொழுதுதான் தேவன் நம்மை நடத்துகிறார். அப்பொழுதுதான் தேவன் நம்மை வழி நடத்துகிறார். அப்பொழுதுதான் தேவன் நம்மை பாதுகாக்கிறார்.
ಆಗ ಮಾತ್ರವೇ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕಾಯುತ್ತಾನೆ. இந்த பாருங்க, அந்த ரட்சணை சந்தோஷத்துக்காக அவன் திரும்ப போராடுகிறான். ನೋಡ್ರಿ, ಆ ರಕ್ಷಣಾನಂದವನ್ನು ಆತನು ತಿರುಗಿ ಅನುಭವಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಆತನು ಹೋರಾಡ್ತಾನೆ. உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி ದೇವರೇ, ಉತ್ಸಾಹವುಳ್ಳಂತ ಆತ್ಮವನ್ನು ನನಗೆ ಕೊಡು. பரிசுத்த ஆவியின் இல்லாதபடி நான் எதையும் செய்ய முடியாது சாமி. ದೇವರೇ, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಇಲ್ಲದೆ ನಾನು ಏನು ಮಾಡೋದಕ್ಕೂ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நான் இயங்குவதே பரிசுத்த ஆவியினாலதான். ದೇವರೇ, ನಾನು ಇರುವುದಂತದೇ ಬಯಸುವಂತದೇ ನಾನು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಗೋಸ್ಕರವಾಗಿ. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ಬಲದಿಂದಲೂ ಅಲ್ಲ, ಪರಾಕ್ರಮದಿಂದಲೂ ಅಲ್ಲ, கர்த்தருடைய ஆவியினால் ஆகும் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. ದೇವರ ಆತ್ಮನಿಂದ ಆಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ತಿಳಿಸುತ್ತದೆ. இதை நான் இழந்து போகாதபடி ஆண்டவரೇ எனக்கு உதவி செய்யுங்க. ದೇವರೇ, ಇದನ್ನು ನಾನು ಕಳೆದುಕೊಳ್ಳದ ಹಾಗೆ ನನಗೆ ದಯಮಾಡಿ ಸಹಾಯ ಮಾಡು. சுற்றி இருக்கிற பாவ காரியங்கள் ஆண்டவரே, ದೇವರೇ, ಸುತ್ತಲಿರುವಂತ ಪಾಪದ ಕಾರ್ಯಗಳು, என்னை நெருக்கி வருகிற அநேக உலகத்தின் கவலைகள் சுவாமி, ದೇವರೇ, ನನ್ನನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಂಡು ಬರತಕ್ಕಂತ ಅನೇಕ ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳು, இவைகளெல்லாம் உம்மை விட்டு தூர பிரித்து விடாதபடி ದೇವರೇ, ಇವೆಲ್ಲವುಗಳು ನನ್ನನ್ನು ನಿನ್ನಿಂದ ದೂರ ಮಾಡದ ಹಾಗೆ எனக்கு உதவி செய்யுமா. ದೇವರೇ, ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡು. அதுதான் ரெஸ்டோரேஷன். ಅದೇ ಪುನರುಜ್ಜೀವನ. அல்லேலூயா, ಅಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಅಲೆಲೂಯಾ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೇ, இந்த ஒரு தவறுக்காக அவன் போராடுகிறான். ಈ ಒಂದೇ ಒಂದು ತಪ್ಪಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಆತನು ಹೋರಾಡ್ತಾನೆ. அது மாத்திரமல்ல, ಅಷ್ಟು ಮಾತ್ರವಲ್ಲ, அநேக வேளைகளில ಅನೇಕ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ அவன் தவறான சில முடிவுகளை எடுப்பதன் மூலமாக ரொம்ப கவலைப்பட ஆரம்பிக்கிறான். ಅವನು ತಪ್ಪಾದಂತ ನಿರ್ಧಾರಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಆತನ ಕಳವಳಕ್ಕೆ ಒಳಗಾಗ್ತಾನೆ. நம்ம எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ನಾವು ಯಾವುದೇ ಒಂದು ನಿರ್ಧಾರಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். ಚೆನ್ನಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡ್ರಿ, இது ஆண்டவருடைய என் மேல இருக்கிற திட்டத்துல இது இருக்கிறதா இல்லையா, ಇದು ದೇವರು ನನ್ನ ಮೇಲೆ ಆಲೋಚನೆ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನ ಇಲ್ಲವೋ ಎಂಬುದಾಗಿ ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳ್ರಿ. யோசித்து பார்க்க வேண்டும். ಯೋಚಿಸಿ ನೋಡಬೇಕು. அந்த திட்டத்தில் கீழே இருக்க வேண்டாம். தேவன் நிச்சயமாக அதை வாய்க்க செய்வார். அதில் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. நமக்குள் ஒரு பெரிய ஒரு உற்சாகம் நம்மளுக்கு எப்பொழுது இருந்து கொண்டே இருக்கும். ಅದು ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿ ದೇವರ ಆಲೋಚನೆಯಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ ಅದು ಯಾವಾಗಲೂ ನಮಗೆ ಉತ್ಸಾಹವುಳ್ಳವರಾಗಿ ಅದು ಯಾವಾಗಲೂ ಸಹಾಯಕವಾಗಿರ್ತದೆ. தேவனுடைய திட்டத்தில் கீழே எது இல்லையோ, ದೇವರ ಚಿತ್ತದಲ್ಲಿ ಯಾವುದು ಇಲ್ಲವೋ அது நமக்கு பலவிதமான முற்களை ಉಂಟು பண்ணதா இருக்கிறது. ಅದು ಅನೇಕ ವಿಧವಾದಂತ ನೋವುಗಳನ್ನು ಬೇನೆಗಳನ್ನು ನಮಗೆ ಉಂಟು ಮಾಡುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ಪರಿಶೋಧಿಸಿ ನೋಡಬೇಕು. இந்த ரெஸ்டோரேஷனுக்காக அவன் எவ்வளவு போராடுறான் பாருங்க. ಆ ಪುನರುಜ್ಜೀವನವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಆತನು ಎಷ್ಟು ಹೋರಾಡ್ತಾನೆ ನೋಡಿರಿ. ரட்சிப்பும் பரிசுத்த ஆவியும் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்து கொண்டே இருந்தான் அந்த தாவீது. ಅಲ್ಲಿ ರಕ್ಷಣೆಯು ಮತ್ತು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ಎಷ್ಟು ಮುಖ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅಲ್ಲಿ ದಾವೀದನು ಆತನು ತಿಳಿದುಕೊಂಡೇ ಇದ್ದನು. மற்ற எல்லா ராஜாக்களை பாட்டிலும் ஒரு சிறந்த ஒரு ராஜாவான் விலகினதுக்கு காரணமே இதுதான். ಅಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತ ಎಲ್ಲಾ ಅರಸರಿಗಿಂತ ಉನ್ನತವಾದಂತ ಒಂದು ಉತ್ತಮನಾದಂತ ಅರಸನಾಗಿರೋದಕ್ಕೆ ಇದೇ ಕಾರಣವಾಗಿತ್ತು. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். ಆತನಿಗೆ ತಿಳಿದಂತದ್ದೆಲ್ಲ ಒಂದೇ ಒಂದು, இந்த தேவன் என்னுடைய தேவன். ಆಮೆನ್. ಈ ದೇವರು ನನ್ನ ದೇವರು, என்னையே பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். ಆತನು ನನ್ನನ್ನು ಕಾಯಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. என்னை முன்னேற்ற பாதைகளை வழி நடத்துகிறார். ನನ್ನನ್ನು ಉನ್ನತವಾದಂತ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ದಾರಿ ನಡೆಸುತ್ತಾನೆ. நான் நினைப்பதற்கு யோசிப்பதற்கு மேலாக என்னை ஆசீர்வதிக்கிறவர். ನಾನು ನೆನೆಸೋದಕ್ಕಿಂತಲೂ ಯೋಚಿಸೋದಕ್ಕಿಂತಲೂ ಅತ್ಯಧಿಕವಾಗಿ ಆತನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾನೆ. அப்பதான் இவருடைய ஐக்கியம் எனக்கு மிகவும் அவசியம் என்பதை உணர்ந்து கொள்ள. ಈತನೊಟ್ಟಿಗಿರ್ತಕ್ಕಂಥ ಐಕ್ಯ ನನಗೆ ಬಹಳ ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ತಿಳಿದಿದ್ದನು. அப்பொழுதுதான் அந்த அனல் எப்பொழுது நமக்குள் பற்றி கொண்டே இருக்கும். ಆಮೆನ್. ಆಗ ಮಾತ್ರವೇ ಆ ಬೆಂಕಿ ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮಲ್ಲಿ ಹತ್ತಿ ಉರಿಯುತ್ತಾ ಇರ್ತದೆ. அதனால பிரியமானவர்களே, தாவீது ராஜாவை போல நாமும் அனுதினமும் ಆಂಡವರಿಡತೆ ಜಪಿக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ಆದ್ದರಿಂದ ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೇ, ಅರಸನಾದಂತ ದಾವೀದನ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಅನುದಿನವೂ ನಾವು ಅದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕೆ ನಾವು ಒಳಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ஆண்டவர் அவனை பார்த்தது எல்லாமே ஒரு ஹம்பலான தாழ்மையுள்ள இருதயம். ಅಲ್ಲಿ ದೇವರು ನೋಡಿದ್ದು ಆತನಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ಆತನಲ್ಲಿ ನೋಡಿದಂಥದ್ದು ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳಂತ ಹೃದಯ. ஆண்டவரே, மற்றவர்கள் இது மாதிரி செய்கிறார்களே என்று அவன் ಜெபம் ಮಾಡಲಿಲ್ಲ. ದೇವರೇ, ಬೇರೊಬ್ಬರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡ್ತಾರಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಆತನು ಪ್ರಾರ್ಥಿಸಲಿಲ್ಲ. ನಾನು உமக்கு விரோதமான பாவம் செஞ்சிட்டேன். ದೇವರೇ, ನಾನು ನಿನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಪಾಪ ಮಾಡಿದ್ದೇನೆ, என்னை மன்னியும். ದೇವರೇ, ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸು. அநேக வேளைகளில் நாம் மற்றவர்களை பார்த்து சோர்ந்து ஏமாந்து போர்வர்களாய் காணப்படுகிறோம். ನಾವು ಅನೇಕ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಬೇರೊಬ್ಬರನ್ನು ನೋಡಿ ಸೋತಿ ಯಾಮಾರಿ ಹೋಗುತ್ತೇವೆ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೇ, நமக்கும் தேவனுக்குள்ள உறவுதான் மிக முக்கியம். ನಮಗೂ ಮತ್ತು ದೇವರೊಟ್ಟಿಗಿರುವಂತಹ ಸಂಬಂಧವೇ ಬಹಳ ಮುಖ್ಯವಾದದ್ದು. அல்லேலூயா, அல்லேலೂಯಾ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೇ, எரேமியா 30:17 படிப்போம். ಅಲ್ಲಿ ಯೆರೆಮೀಯನ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥ 30ನೇ ಅಧ್ಯಾಯದ 17ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. ಯೆಹೋವನು ಇಂತೆನ್ನುತ್ತಾನೆ, ಇಗೋ, ಇದು ಚೀಯೋನ್, ಯಾರಿಗೂ ಬೇಡವಾಗಿರುವ ನಗರಿ ಎಂದು ಜನರು ಹೇಳಿ ನಿಮ್ಮನ್ನು
ಭ್ರಷ್ಟಳೆಂದಿದ್ದನ್ನು ನಾನು ಸಹಿಸಲಾರದೆ ನಿನಗೆ ಗುಣಪಡಿಸಿ ನಿನ್ನ ಬಾಸುಂಡೆಗಳನ್ನು ವಾಸಿ ಮಾಡುವೆನು. அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ಆಮೆನ್. உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி, ஏன்னா நிறைய வேலையில் நம்ம பார்த்து அப்படி தான் சொல்லுவாங்க. ಯಾರಿಗೂ ಬೇಡವಾಗಿರತಕ್ಕಂಥ ಚಿಯೋನ್ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಅನೇಕ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. எப்படி இருந்தாங்க பார்த்தீங்களா? ಹೇಗಿದ್ದನು ಗೊತ್ತಾ? இப்போ என்ன இருக்கிறாங்க? ಈಗೇನಾಗಿದ್ದಾನೆ? இப்போ அவங்களுக்கு விசாரிப்பார் யாரும் இல்லை. ಈಗ ಆತನನ್ನು ವಿಚಾರಿಸುವಂತವರೇ ಯಾರೂ ಇಲ್ಲ. இவர்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க யாருமே இல்லை. ಇವರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವಂತವರೇ ಯಾರೂ ಇಲ್ಲ என்று சொல்லி ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅನೇಕ நேரங்களில் இஸ்ரேல் ஜனங்களை மனமடிவாக்கினார்கள். ಅನೇಕ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವರನ್ನು ನಿರಾಕರಿಸಿದರು. தேவனை விட்டு இவர்கள் தூரம் போனவர்கள், ಇವರು ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗದವರು என்று சொல்லி பலவிதமான வசை சொற்களால் அவரை வசைப்பாடினார்கள். ಅನೇಕ ವಿಧವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರನ್ನು ಹೀಯಾಳಿಸಿದರು. இவர்களுக்கு நாம் என்ன செஞ்சாலும் பரவாயில்லை, யாரும் இவங்களுக்கு சப்போர்ட் வர மாட்டாங்க. ಇವರಿಗೆ ನಾವು ಏನೇ ಮಾಡಿದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ಇವರಿಗೆ ಯಾರು ಸಹಾಯಕ್ಕೆ ಬರೋದಿಲ್ಲ. அநேக வேளைகளில் ಅನೇಕ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ நம்மை பார்த்து கூட சில பேர் இப்படி சொல்லுவாங்க. பிரியமா, ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಕೂಡ ಅನೇಕ ಜನರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, இவರ வாழ்க்கை அவ்வளவுதான், ಇವರ ಜೀವಿತ ಅಷ್ಟೇ, இவர்களை விசாரிப்பார் யாரும் இல்லை, ಇವರನ್ನು ವಿಚಾರಿಸುವಂತವರು ಯಾರು ಇಲ್ಲ. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ இவருடைய தேவன் இவர்களோடு இல்லை ದೇವರು ಇವರ ಸಂಗಡವಿಲ್ಲ என்று சொல்லி பல பேர் நம்மை வசப்பாடலாம். ಅನೇಕ ಜನರು ಈ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಹೀಯಾಳಿಸಬಹುದು. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ಆದ್ರೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன், ನಾನು ನಿನ್ನನ್ನು ಗುಣಪಡಿಸುತ್ತೇನೆ, உன் காயங்களை ஆற்றுவேன். ನಿನ್ನ ಬಾಸುಂಡೆಗಳನ್ನು ವಾಸಿ ಮಾಡುವೆನು. முதலாவது என்ன செய்யறார்? ஆரோக்கியத்தை பண்ண பாருங்க. ಮೊದಲನೇದಾಗಿ ಏನು ಮಾಡ್ತಾನೆ? ಆತ ನಮಗೆ ಆರೋಗ್ಯವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. குட் ஹெல்த், ಒಳ್ಳೆ ಆರೋಗ್ಯವನ್ನು நம்முடைய சரீரத்துல, ನಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ, நம்முடைய ஃபேமிலியில, ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ, நாம் செய்கிற வேலைகளில, ನಾವು ಮಾಡುವಂತ ಕೆಲಸಗಳಲ್ಲಿ எங்கெல்லாம் ஆரோக்கியம் இல்லாம இருக்குதோ அது எல்லாவற்றையும் என்ன பண்றாரு? சரி செய்யறாரு. ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಆರೋಗ್ಯವಿಲ್ಲೋ ಅಲ್ಲೆಲ್ಲ ಆತನು ಸರಿಪಡಿಸುತ್ತಾನೆ. நல்ல ಅಟ್ಮಾಸ್ಫಿಯರ್ ஆண்டவர் உருவாக்குகிறார். ಒಳ್ಳೆ ವಾತಾವರಣ ಆತನು ರೂಪಿಸುತ್ತಾನೆ. இது நல்ல ஆரோக்கியத்தை வர பண்ணி, ಒಳ್ಳೆ ಆರೋಗ್ಯವನ್ನು ಬರಮಾಡಿ, அப்பொழுதுதான் காயங்களை குணப்படுத்துகிறார். ಆಗವೇ ಅಲ್ಲಿ ಬಾಸುಂಡೆಗಳನ್ನು, ಗಾಯಗಳನ್ನು ಗುಣಪಡಿಸುತ್ತಾನೆ. அல்லேலூயா, அல்லேಲೂಯಾ, அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. ஒரு மனுஷனுக்கு ஆரோக்கியம் மிக அவசியம். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ಆರೋಗ್ಯ ಬಹಳ ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ. எப்படி ಆರೋಗ್ಯத்தை இழந்து விடுகிறோம்? ಹೇಗೆ ನಾವು ಆರೋಗ್ಯವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ? ஏதோ ஒரு சரீரத்தில் ஏதோ ஒரு பாகம் பழுதுபடும்போது, ಶರೀರದಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದು ಭಾಗ ಬಾಧಿಸಲ್ಪಡುವಾಗ உடனடியாக ஆரோக்கியமே கெட்டு எல்லாம் வேறு வழியாய் போக ஆரம்பிக்கிறது. ಅಲ್ಲಿ ಆರೋಗ್ಯವೇ ಅಲ್ಲಿ ಕೆಟ್ಟು ಹೋಗಿ ಎಲ್ಲೋ ಬೇರೆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇರ್ತದೆ. லாஸ், நிறைய நஷ்டங்கள் உண்டாக ஆரம்பிக்கிறது. ಅನೇಕ ನಷ್ಟಗಳು ಉಂಟಾಗೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತದೆ. இப்படி பலவிதமான வேதனைகள் மனுஷனை ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறது. ಈ பிரியமானவர்களே, ರೀತಿಯಾಗಿ ಅನೇಕ ವಿಧವಾದಂತಹ ವೇದನೆಗಳು ಮನುಷ್ಯನನ್ನು ಆವರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு முதலாவது நான் ஆரோக்கியத்தை கொடுக்குறேன், நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குறேன். ಅಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ಮೊದಲು ನಾನು ನಿನಗೆ ಒಳ್ಳೆ ಆರೋಗ್ಯವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. நீ எது செய்தாலும் அதுல ஒரு நல்லதாகவே இருக்கும். ನೀನು ಏನೇ ಮಾಡಿರೋದು ನಿನಗೆಲ್ಲವೂ ಒಳ್ಳೆಯದಾಗಿ ಇರ್ತದೆ. பாதிக்கப்பட்டாய், உண்மைதான். ನೀನು ಬಾಧಿಸಲ್ಪಟ್ಟೆ, ಅದು ನಿಜವೇ. இப்போ என்ன பண்றேன்? நல்ல எல்லாவற்றையும் நான் நல்லதாகவே மாற்றுகிறேன். ಈಗ ನಾನು ನಿನಗೆ ಎಲ್ಲವನ್ನು ಒಳ್ಳೆಯದನ್ನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತೇನೆ. நீ எது செய்தாலும் அதுல ஒரு ஆரோக்கியம் இருக்கும். ನೀನು ಏನೇ ಮಾಡಿದರೂ ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಒಳ್ಳೆ ಆರೋಗ್ಯವಿರುತ್ತದೆ. அப்படின்னா நஷ்டம் என்பது இருக்காது. ಅಲ್ಲಿ ನಷ್ಟ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂಥದ್ದು ಇರೋದಿಲ್ಲ. அல்லேலூயா, அல்லேலೂಯಾ. அதுல எந்த விதமான குளறுபடிகள் இருக்காது. குளறுபடி, ತಣ್ಣದಾದ கன்ஃபியூஷன், ಯಾವುದೇ ಗೊಂದಲಗಳು ಅದರಲ್ಲಿ ಇರೋದಿಲ್ಲ. அதுதான் ஆரோக்கியம். ಅದೇ ಆರೋಗ್ಯ. புரியுதுங்களா? ಅರ್ಥವಾಗ್ತಾ ಇದೆಯಾ? இந்த ஆரோக்கியத்தை நான் முதலாவது வர பண்ணுகிறேன். ಈ ರೀತಿಯಾದಂಥ ಆರೋಗ್ಯವನ್ನು ಮೊದಲದಾಗಿ ನಾನು ನಿನಗೆ ಬರಮಾಡ್ತೇನೆ. இது எதற்காக வர பண்றார்? ಇದನ್ನು ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಆತನು ಬರಮಾಡ್ತಾನೆ? நம்முடைய நம்பிக்கையை பெருகும்படியாக செய்கிறார். ನಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನು ಹೆಚ್ಚಿಸೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಆತನು ಮಾಡ್ತಾನೆ. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால பிரியமானவர்களே, ஆரோக்கியத்துக்காக ஜனங்கள் எவ்வளவாய் வாஞ்சிக்கிறார்கள், எவ்வளவாய் செலவு செய்கிறார்கள். பிரியமானவர்களே, ಈ ಒಳ್ಳೆ ಆರೋಗ್ಯವನ್ನು ಪಡೆದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಜನರು ಎಷ್ಟು ಬಯಸ್ತಾರೆ ಮತ್ತು ಎಷ್ಟು ವೆಚ್ಚವನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. ஆரோக்கியம் இல்லாதபடி நாம் எதை செய்தாலும் அதுல நஷ்டங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. ನಾವು ಆರೋಗ್ಯ ಸರಿ ಇಲ್ಲದೆ ನಾವು ಏನೇ ಮಾಡಿದ್ರು ಅಲ್ಲಿ ನಷ್ಟಗಳು ಬರೋದಕ್ಕೆ ಬಹಳ ಅವಕಾಶಗಳು ಉಂಟು. அதுதான் ஆண்டவர் சொல்றார், ஃபர்ஸ்ட் உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை வரப்படும். ಆದ್ರಿಂದಲೇ ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ, ಮೊದಲು ನಿನಗೆ ಒಳ್ಳೆ ಆರೋಗ್ಯವನ್ನು ದಯ ಮಾಡುತ್ತೇನೆ, அப்பொழுது உன் காயங்களை ஆட்டுகிறேன்.
ಅನಂತರವಾಗಿ ನಾನು ನಿನ್ನ ಗಾಯಗಳನ್ನು ಗುಣಪಡಿಸ್ತೇನೆ. எந்தெந்த இட் இஸ் வெரி ஸ்பெசிபிக், எந்தெந்த இடத்துல உனக்கு காயப்பட்டிருக்குதோ அதை நான் ஆற்றுகிறேன். ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ನಿನಗೆ ಯಾವ್ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಗಾಯಗಳು ಉಂಟಾಗಿದೆಯೋ ಅದನ್ನು ನಾನು ಆರಿಸ್ತೇನೆ. ಆಮೇಲೆ அப்போ என்ன நடக்குதுன்னா அது பர்மனண்டாக ஒரு நல்ல ஒரு எப்பொழுதும் நமக்கு ஆரோக்கியமா இருக்கும்படி அது உதவி செய்கிறது. ಅದು ಸದಾ ಕಾಲ ನಮಗೆ ಯಾವಾಗಲೂ ಆರೋಗ್ಯವಾಗಿರುವುದಕ್ಕೆ ಅದು ಸಹಾಯ ಮಾಡುತ್ತದೆ. நீ காயப்பட்டது உண்மை, ನೀನು ಗಾಯಗೊಂಡಿರುವುದು ನಿಜವೇ. இப்பொழுது எல்லாவற்றையும் நான் மாற்றுகிறேன். ಈಗ ಎಲ್ಲವನ್ನು ನಾನು ಮಾರ್ಪಡಿಸ್ತೇನೆ. உன் காயங்களை என்ன பண்றாரா? ನಿನ್ನ ಗಾಯವನ್ನು ಏನು ಮಾಡ್ತಾನೆ? ஆற்றுவேன் என்று சொல்லுகிறார். ಅದನ್ನು ಆರಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳ್ತಾನೆ. அவரே அதை சரி செய்ய ஆரம்பிக்கிறார். ಆತನೇ ಅದನ್ನು ಸರಿಪಡಿಸ್ತಾನೆ. ஆற்றுவேன் என்ன அர்த்தம்? நீ செய்யு சொல்றதுல, ಅಲ್ಲಿ ಗುಣಪಡಿಸಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ನೀನು ಅದನ್ನು ಗುಣಪಡಿಸಿಕೋ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲಿಲ್ಲ. நான் அதை சரி செய்கிறேன். ಆಮೇಲೆ ನಾನು ಅದನ್ನು ಸರಿಪಡಿಸ್ತೇನೆ. அல்லேலூயா, அல்லேலೂಯಾ. அநேக வேளையில நம்ம முயற்சிகளை எடுக்கிற உண்மைதான் பிரியமானவர்களே. ಅನೇಕ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತೇವೆ, ಅದು ನಿಜವೇ, நல்லதுதான், ಅದು ಒಳ್ಳೆಯದೇ, அது தேவை. ಅದು ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ. ஆனா சில வேளைகளில ಆದರೆ ಕೆಲವೊಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ நம்முடைய காயங்களை ஆற்றுவதற்கு நம்மால் முடியாது. ನಮ್ಮ ಗಾಯಗಳನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನಮ್ಮಿಂದ ಸಾಧ್ಯವಾಗೋದಿಲ್ಲ. சர்வ வல்ல தேவனால முடியும். ಆಮೆನ್. ಸರ್ವಶಕ್ತನಾದಂತ ದೇವರಿಂದ ಮಾತ್ರವೇ ಅದು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லாரும் சொல்லுங்க, சர்வ வல்ல தேவனாலே முடியும். ಅದು ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರಿಂದ ಸಾಧ್ಯ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் ஆற்றும் போது ಆತನು ಅದನ್ನು ಗುಣಪಡಿಸುವಾಗ ಪರ್ಮನೆಂಟಾಗ ಅದು ಏನ ಗುಣವಾಗಿ ಅದು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಅದು ಗುಣವಾಗಿ ಹೋಗುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅದಕ್ಕೆ ನಾವು விட்டு கொடுக்கணும் பிரியமானவர்களே. ಅದಕ್ಕೆ ನಾವು ಬಿಟ್ಟು ಕೊಡಬೇಕು ಪ್ರೀತಿ. ஆண்டவரே நீர் என் காயங்களை ஆற்றும். ದೇವರೇ ನೀ ನನ್ನ ಗಾಯಗಳನ್ನು ಆರಿಸು. நான் செய்கிற ஏறெடுக்கிற முயற்சிகளில பலன் இல்லை சாமி. ದೇವರೇ ನಾನು ಮಾಡುವಂತಕ್ಕಂಥ ಪ್ರಯತ್ನಗಳಲ್ಲಿ ಅದರಲ್ಲಿ ಫಲವಿಲ್ಲ. நீர் என் காயங்களை ஆற்றும். ದೇವರೇ ನೀ ನನ್ನ ಗಾಯಗಳನ್ನು ಆರಿಸು அப்படி சொல்லும்போது ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ எவ்வளவு நஷ்டப்பட்டிருந்தாலும் கஷ்டப்பட தேவன் அதை ஆற்றி திரும்பவும் உயிர்ப்பித்து ಅದಕ್ಕೆ ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கிறார். ನಾವು ಎಷ್ಟೇ ಕಷ್ಟಪಟ್ಟಿದ್ದರೂ ಕೂಡ, ಎಷ್ಟೇ ಬಾಧೆಗೆ ಒಳಪಟ್ಟಿದ್ದರೂ ಕೂಡ ದೇವರು ಮತ್ತೆ ಅದಕ್ಕೆ ಪುನರ್ಜೀವವನ್ನು ಕೊಡ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, ஒருவேளை நம்முடைய பர்சனல் லைஃபாக இருக்கலாம், ನಮ್ಮ ವೈಯಕ್ತಿಕವಾದ ಜೀವಿತವಾಗಿರಬಹುದು, நம்ம ப்ரொஃபஷனல் லைஃபாக இருக்கலாம், ನಮ್ಮ ಕೆಲಸದ ಜೀವಿತವಾಗಿರಬಹುದು, இல்லை மற்ற காரியங்களாக இருக்கலாம், ಇಲ್ಲವಾದರೆ ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳಾಗಿರಬಹುದು. எதுவாக இருந்தாலும் ಯಾವುದಾಗಿದ್ದರೂ ಸರಿಯೇ தேவனுடைய இடைப்பாடுதல், தேவனுடைய இன்டர்வென்ஷன், ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ அவ என்ன நடக்குதுன்னா அவர் வந்து எல்லா காரியத்தையும் சரி செய்ய ஆரம்பிக்கிறார். ಆತನು ಬಂದು ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯವನ್ನು ಆತನು ಸರಿಪಡಿಸ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நமக்கு தோன்ற வழிகளை நாம் செய்வோம், ನಮಗೆ ತಿಳಿದಂತ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಾವು ಮಾಡ್ತಾ ಇರ್ತೇವೆ, இல்லை என்று சொல்லவில்லை, ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲಿಲ್ಲ. ஆனால் ಆದ್ರೆ அதுல வருகிற தீமையான காரியங்களை தேவன் மாத்திரம் தான் அறிவார். ಅದರಿಂದ ಬರ್ತಕ್ಕಂಥ ಕೇಡಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ಮಾತ್ರವೇ ಅರ್ಥಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. நமக்கு பின்னாடி இருந்து சத்துருவான் என்னென்ன செய்து கொள்கிறான்னு நாம் அறியோம், ஆனால் தேவன் அறிவார். ನಮ್ಮ ಹಿಂದ್ಗಡೆ ಶತ್ರುವಾದವನು ಏನು ಮಾಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನಮಗೆ ತಿಳಿದಿಲ್ಲ, ಅದು ದೇವರಿಗೆ ಗೊತ್ತಿರುತ್ತದೆ. அப்பனா இந்த காரியங்களை சரி செய்வதற்கு மனித முயற்சிகள் பலன் அளிப்பதில்லை. ಈ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸರಿಪಡಿಸೋದಕ್ಕೆ ಮನುಷ್ಯನು ಪಡುವತಕ್ಕಂಥ ಪ್ರಯತ್ನ ಅದು ಉಪಯೋಗವಾಗೋದಿಲ್ಲ. தேவனுடைய உதவி நமக்கு அவசியம். ದೇವರ ಸಹಾಯ ನಮಗೆ ಅವಶ್ಯಕವಾಗಿರುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்பொழுதுதான் பாருங்க, ಆಗ ಮಾತ್ರವೇ ನೋಡ್ರಿ, ஆண்டவர் என்றைக்கு நம்முடைய பிசினஸ்லயோ நம்முடைய பர்சனல் லைஃப்லயோ என்றைக்கு என்டர் பண்றாரோ, ನಮ್ಮ ವೈಯಕ್ತಿಕವಾದ ಜೀವಿತದಲ್ಲಾಗಿರ್ಬೋದು, ನಮ್ಮ ವ್ಯವಹಾರದಲ್ಲಾಗಿರ್ಬೋದು, ಯಾವಾಗ ದೇವರು ಅಲ್ಲಿ ಪ್ರವೇಶಿಸ್ತಾನೋ அந்த இடத்துல எல்லாம் சரியாக இயங்க ஆரம்பிக்கின்றது. ಅಲ್ಲಿ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ಸರಿಗೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸರಿಯಾಗಿ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತದೆ. ஆரோக்கியம் வருகின்றது, ಅಲ್ಲಿ ಆರೋಗ್ಯ ಬರುತ್ತದೆ, ஆசீர்வாதம் வருகின்றது, ಅಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ ಬರುತ್ತದೆ, எல்லாம் தானாக ஆரம்பிக்கிறது. ಎಲ್ಲವೂ ತಾನಾಗಿ ಬರೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತದೆ. பாருங்க, சீஷரோடு கூட ஆண்டவர் படகுல பயணம் செய்கிறார். ಅಲ್ಲಿ ಶಿಷ್ಯರೊಟ್ಟಿಗೆ ದೇವರು ಅಲ್ಲಿ ಹಡಗಿನಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡ್ತಾರೆ. உடனே படகு ஆட ஆரம்பிக்கின்றது. ಅಲ್ಲಿ ತಕ್ಷಣವಾಗಿ ಹಡಗು ಅಲ್ಲಿ ಅಳ್ಳಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತದೆ. தண்ணீர் உள்ள வர ஆரம்பிக்கிறது. ಅಲ್ಲಿ ಹಡಗಿನ ಒಳಗಡೆ ನೀರು ಬರೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತದೆ. பயங்கரமான அசைவு உண்டாகிறது. ಅಲ್ಲಿ ಬಹಳವಾದಂತ ಅಲ್ಲಿ ಕದಲುವಿಕೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. கடல்ல இரைச்சல் உண்டாகிறது. ಅಲ್ಲಿ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಅಲ್ಲೋಲ ಕಲ್ಲೋಲ ಉಂಟಾಗುತ್ತದೆ. உடனடியாக அவர் என்ன சொல்கிறார்கள்? ತಕ್ಷಣವಾಗಿ ಆತನ ಏನು ಹೇಳ್ತಾನೆ? ஆண்டவரோ நித்திரை பண்ணி கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்கிறது. ಅಲ್ಲಿ ದೇವರು ನಿದ್ರೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ. ஆண்டவரೇ, நாங்கள் மடிந்து போகிறோமே, நமக்கு கவலை இல்லையா? ದೇವರೇ, ನಾವು ಸಾಯುತ್ತಿದ್ದೇವೆ, ನಿಮಗೆ ಚಿಂತೆ ಇಲ್ಲವೇ? திஸ் இஸ் ரெஸ்டோரேஷன். ಇದು ಪುನರುಜ್ಜೀವನ. கத்தனா பாருங்க, ಅಲ್ಲಿ ಕೂಗಿ ಅರಚಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அதுதான் அவசியம். ಅದೇ ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ. உங்களுடைய வாழ்க்கை தத்தி ததம்பி கொண்டு இருக்கிற போது
ನಿನ್ನ ಜೀವನ ಅಲ್ಲಿ ಅಲುಗಾಡ್ತಾ ಇರತಕ್ಕಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ அவங்களும் முயற்சி எடுக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல, ஏதோ பண்ணி பார்க்குறாங்க. ಅವರು ಏನೇನೋ ಪ್ರಯತ್ನಗಳನ್ನು ಮಾಡ್ತಾರೆ, ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲಿಲ್ಲ. when everything goes out of the hand, எல்லாம் கைவிட்டு விலகி போகும்போது, ಅವು ಕೈ ಮೀರಿ ಅದು ಹೋದಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ அப்பதான் ஆண்டவரை பார்த்து கூப்பிடுறாங்க. ಆಗ ಮಾತ್ರವೇ ಅವರು ದೇವರನ್ನು ನೋಡಿ ಕೂಗಿ ಕರೀತಾರೆ. கவலை இல்லையா ஆண்டவரே, ದೇವರೇ ನಿನಗೆ ಚಿಂತೆ ಇಲ್ವಾ, மடிந்து போகிறோமே. ನಾವು ಸತ್ತು ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. சில வேளைகளில் நாம் கட்டாயம் ஆண்டவரை பார்த்து கூப்பிடுறது அவசியமாக காணப்படுது பிரியமான. ಕಡಾಖಂಡಿತವಾಗಿ ಕೆಲವೊಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾವು ದೇವರನ್ನು ನೋಡಿ ಕೂಗುವಂತದ್ದು ಅವಶ್ಯಕವಾಗಿರುತ್ತದೆ. உடனடியாக ஆண்டவர் நின்று அந்த இடத்துல எல்லாவற்றையும் அமைதிப்படுத்துகிறார் பாருங்க. ಅಲ್ಲಿ ತಕ್ಷಣವಾಗಿ ದೇವರು ಎದ್ದು ಎಲ್ಲವನ್ನು ಸಮಾಧಾನ ಪಡಿಸ್ತಾನೆ. ஏன் சந்தேகப்பட்டா என்று சொல்லுகிறார். ಯಾಕೆ ಸಂದೇಹ ಪಟ್ಟೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. ஆனால் ಆದ್ರೆ அந்த சீஷர்கள்லாம் கூப்பிட்டாங்க பாருங்க, வாய் திறந்து. ಅಲ್ಲಿ ಶಿಷ್ಯರೆಲ್ಲರೂ ಬಾಯಿ ತೆರೆದು ಕೂಗಿದರು ನೋಡ್ರಿ. ரொம்ப அவசியம் பிரியமானவர்களே. ಅಲ್ಲಿ ಬಹಳ ಅವಶ್ಯಕವಾಗಿತ್ತು ಅದು. அனுதினமும் முழங்கால் படியிட்டு ಅನುದಿನವು ಮೊಣಕಾಲುಗಳನ್ನು ರೀ நம்மளுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம் என்றார். ನಮಗಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರತಿಯೊಂದನ್ನು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವಾಗ, ஆண்டவரே நான் ஏதோ செய்கிறேன், ದೇವರೇ ನಾನು ಇದನ್ನು ಮಾಡ್ತೇನೆ, ஆனால் நீர் இந்த படவில் அவசியம் ஆண்டவரே. ದೇವರೇ ಈ ಹಡಗಿನಲ್ಲಿ ನೀನು ಅವಶ್ಯಕವಾಗಿ ಇದ್ದಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. போராட்டங்கள் நிந்தைகள் வந்தாலும் கூட சுவாமி, ಹೋರಾಟಗಳು ನಿಂದನೆಗಳು ಬಂದರು ಸ್ವಾಮಿ, எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, ನನಗೆ ಒಂದು ನಂಬಿಕೆ ಉಂಟು. என் தேவன் என் படவில் இருக்கிறார், ನನ್ನ ದೇವರು ನನ್ನ ಹಡಗಿನಲ್ಲಿದ್ದಾನೆ, நான் மூழ்கி போவதில்லை, ನಾನು ಮುಳುಗಿ ಹೋಗೋದಿಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த இடத்துல யாருங்க வந்தாங்க ஹெல்ப் பண்றதுக்கு? ಅಲ್ಲಿ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯಾರು ಬಂದರು ಸಹಾಯ ಮಾಡೋದಕ್ಕೆ? படவு செஞ்சு அந்த படவு செஞ்சானே அவன் வந்தானா? ಅಲ್ಲಿ ಆ ಹಡಗನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿದನಲ್ಲ ಅವನು ಬಂದನಾ? இல்ல வேற யாராலும் வந்தாங்களா? ಇಲ್ಲವಾದ್ರೆ ಬೇರೆ ಯಾರಾದ್ರೂ ಬಂದ್ರಾ? ஆண்டவர் தான் இருந்தார். ಆಮೆನ್. ದೇವರು ಮಾತ್ರವೇ ಇದ್ದನು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால நம்ம எதுக்கு கவலைப்படாதபடி தேவனிடத்தில் நம்ம காரியங்களை ஒப்பு கொடுக்கும்போது, ನಾವು ಯಾವುದಕ್ಕೂ ಚಿಂತಿಸದ ಹಾಗೆ ದೇವರಿಗೆ ಮಾತ್ರ ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವಾಗ, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணும்போது, ನಾವು ದೇವರನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ, நிச்சயமாக தேவன் நம்ம எல்லாவற்றையும் மாற்ற ஆரம்பிக்கிறார். ನಿಶ್ಚಯವಾಗಿ ದೇವರು ನಮ್ಮಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನು ಬದಲಾಯಿಸತಕ್ಕ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. அதில் ஏற்படுற காயம் நமக்கு ஏற்பட்டாலும் அதை குணமாக்குகிறார் ஆண்டவர். ಅಲ್ಲಿ ನಮಗೆ ಗಾಯಗಳು ಉಂಟಾದರೂ ಕೂಡ ದೇವರು ಅದನ್ನು ಗುಣಪಡಿಸ್ತಾನೆ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ಹಾಗಾದ್ರೆ ಏನರ್ಥ? அந்த காயத்தினால் வந்த பாதிப்புகளை எல்லாவற்றையும் தேவன் அகற்றுகிறார். ಆ ಗಾಯದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಉಂಟಾಗತಕ್ಕಂಥ ಎಲ್ಲಾ ವೇದನೆಗಳನ್ನು ಎಲ್ಲವನ್ನು ಆತನು ನೀಗಿಸ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, நம்ம தேவன் பொய் சொல்லுகிறதுக்கு மனுஷன் அல்ல பிரியம். ಆಮೇಲೆ ನಮ್ಮ ದೇವರು ಮನುಷ್ಯನಂತೆ ಸುಳ್ಳಾಡುವಂತ ದೇವರಲ್ಲ. நாம தான் ஆண்டவரை அறியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ನಾವಾದರೂ ದೇವರನ್ನು ತಿಳಿದಾಗಿ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. இந்த எல்லாம் அருமையாக பாருங்க, இஸ்ரேல் ஜனங்க எவ்வளவோ ஆண்டவருக்கு விரோதமா செஞ்சா கூட, ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಎಷ್ಟೋ ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದ್ರು ಕೂಡ, இனி உனக்கு யாரும் ஹெல்ப் இல்லைன்னு சொன்னா கூட, ನಿನಗೆ ಇನ್ನು ಯಾರು ಸಹಾಯಕರಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು ಕೂಡ, உனக்கு விசாரிப்பதுக்கு யாரும் இல்லைன்னா கூட, ನಿನ್ನನ್ನು ವಿಚಾರಿಸೋದಕ್ಕೆ ಯಾರು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು ಕೂಡ, நான் உனக்கு ஆரோக்கியத்தை வரும், ಆಮೇಲೆ ನಾನು ನಿನಗೆ ಆರೋಗ್ಯವನ್ನು ದಯಪಾಲಿಸ್ತೇನೆ. ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் அதை கொடுக்குவேன்ற, ನಾನೇ ಅದನ್ನು ಸರಿಪಡಿಸ್ತೇನೆ, நான் தான் அந்த காயங்களுக்கு ஆற்றுவேன், ನಾನೇ ಆ ಗಾಯಗಳನ್ನು ಗುಣಪಡಿಸ್ತೇನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மனுஷருங்க சொல்லுவார்கள், ಮನುಷ್ಯರು ಹೇಳುತ್ತಾರೆ, கண்டிஷனா இருக்கும், ಅಲ್ಲಿ ಅದು ನಿಬಂಧನೆಗಳಿಗೆ ಒಳಪಟ್ಟಿರುತ್ತದೆ. தவறு என்று சொல்லவில்லை, ಅದು ತಪ್ಪು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲಿಲ್ಲ. ஆனால் நிபந்தனை அற்ற குணமாக்குதலை என் தேவன் கொடுக்கிறார். ಅಲ್ಲಿ ನಿಬಂಧನೆಗಳು ಒಳಪಟ್ಟಂತ ಗಾಯಗಳನ್ನು ಆತನು ಗುಣಪಡಿಸಲು ಆತನು ಶಕ್ತನಾಗಿರ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எவ்வளவு டீப் ஆகுதுன்னு ஆராய்ச்சி பண்ண மாட்டார். ಅದು ಎಷ್ಟು ಆಳವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಚಿಂತಿಸೋದಿಲ್ಲ. அவர் தொட்டா போதும் சுகமா. ಆಮೆನ್. ಆತನು ಮುಟ್ಟಿದರೆ ಸಾಕು, ಅದು ಗುಣವಾಗುತ್ತದೆ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரியமானவர்களே, இதைத்தான் நான் நம்ப வேண்டும். ಇದನ್ನೇ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, ಇದನ್ನೇ ನಾವು ನಂಬಬೇಕು. ஏனென்றால் ಯಾಕೆಂದ್ರೆ இவைகளை நாம் அறியாதபடி இருப்போம் என்றால், ಇದನ್ನು ಅರಿಯದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಇರೋದಾದರೆ, உண்மையிலே சொல்லுகிறேன், ನಿಜವಾಗಿ ಹೇಳ್ತೇನೆ, பல விதமான பாடுகள் மத்தியில் ನಾವು கடந்து போக வேண்டியதா இருக்கும். ಅನೇಕ ವಿಧವಾದಂತ ವೇದನೆಗಳು, ಹೋರಾಟಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಹಾದು ಹೋಗಬೇಕಾಗಿರ್ತದೆ. அதான் சங்கீதக்காரன் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, ಅದನ್ನೇ ಕೀರ್ತನೆಗಾರನು ಯಾವಾಗಲೂ ಹೇಳುವಂತ ಮಾತು, கர்த்தரை எப்பொழுதும் என் முன்பாக வைத்திருக்கிறேன். ನನ್ನ ದೇವರನ್ನು ಯಾವಾಗಲೂ ನನ್ನ ಮುಂದುಗಡೆ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. கண்டினியூஸ் ஆக, ನಿರಂತರವಾಗಿ. எல்லாம் சொல்லுங்க, நிரந்தரವಾಗಿ. ಎಲ್ಲರೂ ಹೇಳೋಣ, ನಿರಂತರವಾಗಿ. அப்பப்ப இல்ல, ಅವಾಗ ಅವಾಗ ಅಲ್ಲ, எப்பொழுதும் என் முன்பாக வைத்திருக்கிறேன். ಯಾವಾಗಲೂ ನನ್ನ ಮುಂದೆ ಆತನನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. நான் அசைக்கப்படுவேன், ನಾನು ಕದಲೋದಿಲ್ಲ.
நீ என்ன கீழே தள்ளி போட்டு மெரிக்கணும்னு நினைச்சா கூட, ನೀನು ನನ್ನ ಕೆಳಗೆ ಹಾಕಿ ತುಳಿದು ಬಿಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೀನು ನೆನೆಸಿಕೊಂಡರೂ ಕೂಡ, என் வேலைக்கு ஒல வைக்கணும் நீ நினைச்சா கூட, ನನ್ನ ಕೆಲಸವನ್ನು ಹಾಳು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೀನು ನೆನೆಸಿದರೂ ಕೂಡ அது முடியாது. ಆಮೇನ್, ಅದು ಸಾಧ್ಯವಾಗೋದಿಲ್ಲ. ஏனென்றால் என் தேவன் எனக்கு முன்பாக நின்றிருக்கிறார், நான் அவருக்கு பின்பாக நின்றிருக்கிறேன். ಆಮೇನ್, ಯಾಕೆಂದ್ರೆ ನನ್ನ ದೇವರು ನನ್ನ ಮುಂದುಗಡೆ ಇದ್ದಾನೆ, ನಾನು ಆತನ ಹಿಂದುಗಡೆಯಲ್ಲಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೇ, இந்த நம்பிக்கை தான் மிக முக்கியம். ಈ ನಂಬಿಕೆ ನಮಗೆ ಬಹಳ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. இதை நாம் செய்யாதிருப்போம் என்றால், ಇದನ್ನು ನಾವು ಮಾಡದೇ ಇರೋದಾದ್ರೆ, நம்மை வெளிப்படுத்த நாம் முற்படுவோம் என்றால், ನಮ್ಮನ್ನು ನಾವು ಪ್ರಕಟಗೊಳಿಸೋದಕ್ಕೆ ನಾವು ಬಿಡೋದಾದ್ರೆ, வாழ்க்கையில சில வேளைகளை வேதனைகள் அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். ನಾವು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನೇಕ ವೇದನೆಗಳನ್ನು ಅನುಭವಿಸಬೇಕಾಗಿರ್ತದೆ. ஓசியா 6ஆம் அதிகாரம் ಓಶಿಯನ ಪ್ರವಾದನೆಯ ಗ್ರಂಥ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 1ஆம் வசனத்தை வாசிப்போம். 1ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. ಅವರು ಯೆಹೋವನ ಕಡೆಗೆ ಹಿಂದಿರುಗಿ, ಹೋಗೋಣ ಬನ್ನಿರಿ, ನಮ್ಮನ್ನು ಸೀಳಿ ಬಿಟ್ಟವನು ಆತನೇ, ಆತನೇ ಸ್ವಸ್ಥ ಮಾಡುವನು, ಒಡೆದವನು ಆತನೇ, ಆತನೇ ನಮ್ಮ ಗಾಯಗಳನ್ನು ಕಟ್ಟುವನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள். ಕರ್ತನ ಕಡೆಗೆ ಹಿಂದಿರುಗೋಣ ಬನ್ನಿರಿ. நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போனோம், உண்மைதான். ನಾವು ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದೆವು, ಅದು ನಿಜವೇ. திரும்பவும் வாருங்கள். ಮತ್ತೆ ಹಿಂದಿರುಗಿ ಬರೋಣ. இதுதான் ரெஸ்டோரேஷன். ಇದೇ ಪುನರುಜ್ಜೀವನ, ஆண்டவரிடத்துல திரும்புவது. ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳುವಂಥದ್ದು. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, நான் சொன்னேன் இல்லையா, வண்டி ஒரே மாதிரி ஓடி இருக்கிறப்போ ವಾಹನ ಒಂದೇ ಏಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಓಡುತ್ತಾ ಇರ್ತದೆ. அந்த இடத்துல ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ கொஞ்ச நேரம் பார்த்தபோது, ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ನೋಡಿದ ஒரு ನಂತರ, 2000 கிலோமீட்டர் ஓடின பிறகு பார்த்தாக்கா, ಒಂದು 2000 ಕಿಲೋಮೀಟರ್ ಓಡಿದ ನಂತರ ನೋಡೋದಾದ್ರೆ, நிறைய பார்ட்ஸுக்கு டேமேஜ் ஆயிட்டு. ಅಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಅನೇಕ ಬಿಡಿಭಾಗಗಳಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ರಿಪೇರಿಗೆ ಒಳಪಟ್ಟಿರ್ತದೆ. அப்பனா இப்போ ரெஸ்டோரேஷன் தேவை அந்த மிஷினுக்கு. ಅದಕ್ಕೆ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಅದು ಪುನರ್ರೂಪಿಸುವಂಥದ್ದು ಅವಶ್ಯಕವಾಗಿರ್ತದೆ. எப்படி சர்வீஸ் பண்ணி ரெடி பண்றாங்களோ, ಅದನ್ನು ಹೇಗೆ ಸರ್ವಿಸ್ ಮಾಡಿ ಸರಿಪಡಿಸ್ತಾರೋ, ஆனா நாம ஆண்டவர் பக்கம் தான் திரும்ப வேண்டும். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳಬೇಕು. நம்முடைய ரெஸ்டோரேஷன் எங்க வந்து வருகிறது? ನಮ್ಮ ಪುನರ್ ನಿರ್ಮಾಣ ಹೇಗೆ ಬರುತ್ತದೆ? ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது. ಅಲ್ಲಿ ದೇವರಿಂದ ಬರುತ್ತದೆ. நம்ம ஆண்டவரிடத்தில் திரும்பும் போது வருகிறது. ನಾವು ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳುವಾಗ ಬರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, அதுதான் மிக முக்கியம். ನೋಡ್ರಿ, ಅದೇ ಬಹಳ ಮುಖ್ಯ. நம்ம எங்கெங்கயோ போவா தேவையில்லை. ನಾವೆಲ್ಲೆಲ್ಲೋ ಹೋಗ್ತೇವೆ, ಅದು ಅವಶ್ಯಕವಿಲ್ಲ. எந்த காரியம் நமக்கு நடக்க வேண்டும் என்று விரும்புவோம் என்றால், ಯಾವ ಕಾರ್ಯ ನಮಗೆ ನಡೀತದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಬಯಸ್ತೇವೋ, நாம் ஆண்டவர் பக்கமாக திரும்ப வேண்டும். ನಾವು ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳಬೇಕು. அப்பொழுதுதான் தேவன் தான் சரியான பாதைகளை நம்மை வழி நடத்துகிறார். ಆಗ ಮಾತ್ರವೇ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಸರಿಯಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ದಾರಿ ನಡೆಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, பேதுரு பல முயற்சிகள் இரவெல்லாம் நாங்க மீன் பிடிச்ச ஆண்டவரே, ஒரு மீன் கூட கிடைக்கல. ಅಲ್ಲಿ ಪೇತ್ರನು ಗಮನಿಸುವುದಾದ್ರೆ, ಸ್ವಪ್ರಯತ್ನದಿಂದ ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ನಾವು ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟೆವು, ಆದ್ರೂ ಕೂಡ ಒಂದು ಮೀನು ನಮಗೆ ದೊರಕಲಿಲ್ಲ. ஆனாலும் உம்முடைய வார்த்தைப்படி நாங்கள் செய்கிறோம் ஆண்டவரே. ಆದ್ರೂ ದೇವರೇ, ನಿನ್ನ ಮಾತಿನ ಮೇರೆಗೆ ನಾವು ಮಾಡುತ್ತೇವೆ. அதை செஞ்ச உடனே ಅದನ್ನು ಮಾಡಿದ ತಕ್ಷಣ ஆண்டவர் சொல்றாரு, அங்க போய் ஆழத்துல போய் வலையை போடுப்பான்னு. ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಆಳದ ಕಡೆಗೆ ನಿಮ್ಮ ದೋಣಿಗಳನ್ನು ನಡೆಸಿ ಬಲೆಯನ್ನು ಹಾಕಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ ದೇವರು. ಅನೇಕ ವೇಳೆகளை நாம் முயற்சி செஞ்சு செஞ்சு தோல்வியோட இருக்கு பிரியமான. ನಾವು ಅನೇಕ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟು ಅಲ್ಲಿ ಸೋಲನ್ನು ಕಾಣುತ್ತಾ ಇರ್ತೇವೆ. we need a restoration. ಅಲ್ಲಿ ನಮಗೆ ಪುನರ್ ನಿರ್ಮಾಣ ಅವಶ್ಯಕವಾಗಿರುತ್ತದೆ. அது எங்க கிடைக்கும்? ಅದು ಎಲ್ಲಿ ದೊರೆಯುತ್ತದೆ? ஆண்டவரிடத்தில் தான் கிடைக்கும். ಆಮೇಲೆ ಅದು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ದೊರಕುತ್ತದೆ. ஆண்டவர் பார்க்கிறாரு, ಅಲ್ಲಿ ದೇವರು ನೋಡ್ತಾನೆ. பேதுரு சொல்றதே கேக்குறாரு. ಅಲ್ಲಿ ಪೇತ್ರನು ಹೇಳುವುದನ್ನು ನೋಡ್ತಾರೆ. எந்த ரியாக்டும் பண்ணல. ಅಲ್ಲಿ ಯಾವುದೇ ಒಂದು ಪ್ರತಿಕ್ರಿಯೆಯನ್ನು ಮಾಡಲಿಲ್ಲ. நீ இப்படி பண்ணிக்கலாம் இல்லையா, ನೀನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಬಹುದಾಗಿತ್ತಲ್ಲ, அப்படி பண்ணிக்கலாம் இல்லையா, ನೀನು ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಬಹುದಾಗಿತ್ತಲ್ಲ, அதெல்லாம் எதுவும் சொல்லல ஆண்டவர். ಆ ರೀತಿಯಾಗಿ ಯಾವುದನ್ನು ಹೇಳಲಿಲ್ಲ. ஆழத்துல போய் வலையை போடு, ಅಲ್ಲಿ ಆಳದ ಕಡೆಗೆ ಹೋಗಿ ನಿನ್ನ ಬಲೆಯನ್ನು ಹಾಕು அது சொன்ன உடனே ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ, அந்த வார்த்தையின்படி அவன் செஞ்ச உடனே, ಆ ರೀತಿಯಾದ ಆ ಮಾತಿನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಆತನು ಮಾಡಿದ ತಕ್ಷಣ, வலை கிளியத்தக்கதாக மீன்கள் ಅಲ್ಲಿ ಬಲೆಯು ಅರಿಯುವಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಅಲ್ಲಿ ಮೀನು ದೊರೆಯಿತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, ஆண்டவர் கொடுத்தா கொஞ்சம் கொடுக்கறது இல்லைங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ರಿ, ದೇವರು ಕೊಡೋದಾದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಮಟ್ಟಿಗೆ ಕೊಡೋದಿಲ್ಲ. 10% ಇನ್ಕ್ರಿಮೆಂಟ್ ಇಲ್ಲ. ಅಲ್ಲಿ 10% ಅಲ್ಲಿ ವೇತನ ಬಡ್ತಿ ಅಲ್ಲ. 20% ಇನ್ಕ್ರಿಮೆಂಟ್ ಇಲ್ಲ. ಅಲ್ಲಿ ಕೇವಲ 20% 20% ಬಡ್ತಿ ಅಲ್ಲ. ಇಳುಕ முடியாத அளவுக்கு ಇನ್ಕ್ರಿಮೆಂಟ್. ಅಲ್ಲಿ ಎಳೆಯುವುದಕ್ಕೆ ಅಸಾಧ್ಯವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಡ್ತಿ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 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 பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, ದೇವರು ಏನನ್ನ ಎದುರು ನೋಡ್ತಾನೆ? நாம் அவர் சொல்ற நாம் அவரிடத்தில் திரும்ப வேண்டும்.
ನಾವು ಆತನ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳಬೇಕು. அவர் சொல்படி செய்ய வேண்டும். ಆತನು ಹೇಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡಲ್ಪಡಬೇಕು. உடனே பெரிய ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார்கள். ಅಲ್ಲಿ ತಕ್ಷಣವೇ ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அதுதான் சொல்லுது இந்த வசனத்துல. ಅದನ್ನೇ ಇದು ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ திரும்பவும் ಹೇಳ್ತದೆ. வாருங்கள், நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார், நம்ம அடித்தார் அவரே நம் காயங்களை கட்டுவார். ಯೆಹೋವನ ಕಡೆಗೆ ಹಿಂದಿರುಗಿ ಹೋಗೋಣ ಬನ್ನಿರಿ, ನಮ್ಮನ್ನು ಸೀಳಿಬಿಟ್ಟವನು ಆತನೇ, ಆತನೇ ಸ್ವಸ್ಥ ಮಾಡುವನು, ಒಡೆದವನು ಆತನೇ, ಆತನೇ ನಮ್ಮ ಗಾಯಗಳನ್ನು ಕಟ್ಟುವನು. ஏன் கட்டுறார் அடிக்கிறார்? ಯಾಕೆ ಆತನ ಕಟ್ಟುತ್ತಾನೆ, ಹೊಡೆಯುತ್ತಾನೆ? நம்மை அதிகமாக நேசிக்கிறார். ಆಮೆನ್. ನಮ್ಮನ್ನು ಅತ್ಯಧಿಕವಾಗಿ ಪ್ರೀತಿಸ್ತಾನೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம அதிகமா நேசிக்கிறதுனால தான் காயம் வருது. ನಮ್ಮನ್ನು ಅತ್ಯಧಿಕವಾಗಿ ಪ್ರೀತಿಸುವುದರ ನಿಮಿತ್ತವ ತಾನೇ ಗಾಯ ಬರ್ತದೆ. ஒண்ணுமே ஆவல எனக்கு, நான் நல்லா இருக்கிறேன்னு சொன்னா ನಮಗೆ ಏನು ಆಗದೆ ನಾವು ಚೆನ್ನಾಗಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ ஏதோ கோளாறு இருக்குதுன்னு அர்த்தம். ஏதோ கோளாறு இருக்குது, ಏನೋ ಗೊಂದಲ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, இவங்க எல்லாம் நம்ம ஒரு முடிவு எடுக்கிறாங்க, நம்ம ஆண்டவர் பக்கம் திரும்புவாங்க, ஆண்டவர்கிட்ட திரும்புவோம். ನಾವು ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳೋಣ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಒಂದು ನಿರ್ಧಾರವನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. அவர் நமக்கு எதை செய்திருந்தாலும் ಆತ ನಮಗೆ ಏನು ಮಾಡಿದ್ದರು திரும்பவும் ஆற்றவும் நம்ம வல்லவராக இருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಮತ್ತೆ ಆತನ ಗಾಯ ಕಟ್ಟಿ ಆರಿಸೋದಕ್ಕೆ ಆತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. நம்மை உயர்த்த அவரே வல்லவராக இருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತುವುದಕ್ಕೆ ಆತನೇ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. இந்த ஒரு நம்பிக்கை ಈ ಒಂದು ನಂಬಿಕೆ அவர்கள் அந்த தீர்க்கதரிசி சொன்னபடினால, ಆ ಪ್ರವಾದಿ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ அது சொல்லு நிறைவேறதுக்கு பல காலங்கள் ஆயிற்று. ಆ ಪ್ರವಾದನೆ ನೆರವೇರುವುದಕ್ಕೆ ಅನೇಕ ದಿನಗಳು ಹಿಡಿಯಿತು. ஆனாலும் ಆದರೂ தேவன் அவர்களை கைவிடுவதில்லை. ದೇವರು ಅವರನ್ನು ಕೈ ಬಿಡಲಿಲ್ಲ. அவர்களை அவர் காயங்களை ஆற்றினார், ಆತನು ಅವರ ಗಾಯಗಳನ್ನು ಆರಿಸಿದನು, அவர் காயங்களை கட்டினார். ಅವರ ಗಾಯಗಳನ್ನು ಕಟ್ಟಿದನು. இன்றைக்கு பார்த்தா ಈ ದಿನದಲ್ಲಿ ನೋಡೋದಾದ್ರೆ அவர்களை யாரும் தொட முடியாத அளவுக்கு அவர் வளர்ந்திருக்கிறார். ಈ ದಿನದಲ್ಲಿ ಅವರನ್ನು ಯಾರು ಮುಟ್ಟದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಬೆಳೆದಿದ್ದಾರೆ. உங்களுடைய வாழ்க்கை கூட அப்படி மாற்ற வல்லவராக இருக்கிறார். ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಆ ರೀತಿಯಾಗಿ ಬದಲಾಯಿಸೋದಕ್ಕೆ ಆತನ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. நம்முடைய வாழ்க்கை அப்படியே மாற்ற வல்லவராக இருக்கிறார். ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಆತನ ಬದಲಾಯಿಸೋದಕ್ಕೆ ಆತನ நாம் செய்ய ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நாம் அவர் பக்கம் திரும்ப வேண்டும். ನಾವು ಮಾಡಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಒಂದೇ ಒಂದು ಆತನ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳುವಂಥದ್ದು. திரும்பவும் ஆண்டவர் பக்கம் வரும், திரும்பவும் வர வேண்டும். ಮತ್ತೆ ಹಿಂದಿರುಗಿ ದೇವರ ಕಡೆಗೆ ಬರಬೇಕು. ஆதியிலிருந்த அன்பை நாம் விட்டு விடாது இருக்க வேண்டும். ನಾವು ಆದಿಯಲ್ಲಿದ್ದಂಥ ಪ್ರೀತಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬಾರದು. ஆதியிலிருந்த வாஞ்சை நம்ம விட்டு விடாது இருக்க வேண்டும். ನಾವು ಆದಿಯಲ್ಲಿದ್ದಂಥ ಬಯಕೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬಾರದು. ஆதியிலிருந்த ஜெப வாழ்க்கையை விட்டு விடாது இருக்க வேண்டும். ಹಿಂದೆ ಆದಿಯಲ್ಲಿದ್ದಂಥ ಪ್ರಾರ್ಥನೆ ಆ ಜೀವಿತವನ್ನು ನಾವು ಬಿಟ್ಟು ಬಿಡಬಾರದು. எல்லா பழையவைகள் எல்லாவற்றையும் நாம் தூர தள்ளுவோம் என்றால், ನಾವು ಎಲ್ಲ ಅಳಿಯಾದಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ದೂರ ತಳ್ಳೋದಾದ್ರೆ, தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்த நாட்களை அப்படி ಮಂದ ನಾட்களாக மாற்றிக்கொள்வோம் என்றால், ದೇವರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಜೀವಿಸಿದಂಥ ಜೀವಿತಗಳನ್ನು ನಾವು ಹೋರಾಟವಾಗಿ ಅದನ್ನು ದೃಢವಾಗಿ ಮಾಡಿಕೊಳ್ಳೋದಾದ್ರೆ, மந்தமா ஓட ஆரம்பிக்குவோம் என்றால், ಅಲ್ಲಿ ತೀಕ್ಷ್ಣವಾಗಿ ನಾವು ಓಡೋದಾದ್ರೆ, ரொம்ப டல்லா இருக்குவோம் என்றால், ನಾವು ಬಹಳ ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ವೇಗ ಅಲ್ಲಿ ಕಡಿಮೆ ಆಗಿರೋದಾದ್ರೆ, பிரியமானவர்களே, நமக்கு தேவை ஒரு ஆவிக்குரிய ரெஸ்டோரேஷன். ನಮಗೆ ಬೇಕಾಗಿರತಕ್ಕಂಥದ್ದು ಒಂದು ಪುನರ್ ನಿರ್ಮಾಣ. அல்லேலூயா. திரும்பும்போது தான் நம்முடைய வாழ்க்கையை மறுபடியும் தேவன் கட்ட ஆரம்பிக்கிறார். ನಾವು ಮತ್ತೆ ಹಿಂದಿರುಗುವಾಗ ಮಾತ್ರವೇ ದೇವರು ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಕಟ್ಟುತ್ತಾನೆ. அது மாத்திரம் இல்ல, ಅಷ್ಟು ಮಾತ್ರವಲ್ಲ, அதே ஓசியா 6:2 ವಚನத்தை ವಾಸಿப்போம். ಅಲ್ಲಿ ಓಶಿಯನ ಪ್ರವಾದನ ಗ್ರಂಥದ ಅದೇ ಅಧ್ಯಾಯದ 2ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದೋಣ. 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். ಒಂದೆರಡು ದಿನದ ಮೇಲೆ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಬದುಕಿಸುವನು. உயிர்ப்பிப்பார், ಬದುಕಿಸ್ತಾನೆ. புரியுதுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ಹಾಗಾದ್ರೆ ಏನರ್ಥ? நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம், ನಮ್ಮ ಅಕ್ರಮಗಳ ನಿಮಿತ್ತ, பலவிதமான காரியங்கள் நிமித்தம், ಅನೇಕ ವಿಧವಾದಂಥ ಕಾರ್ಯಗಳ ನಿಮಿತ್ತ ஒரு மரித்த நிலைமையில மரித்தவனை போல காணப்படுகிற அனுபவங்கள், ನಾವು ಸತ್ತು ಹೋದಂಥ ವ್ಯಕ್ತಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾಣಪಡುವಂಥ ಅನುಭವ, எதையும் செய்ய முடியாதபடி ಯಾವುದನ್ನು ಮಾಡದ ರೀತಿಯಲ್ಲಿ அப்படியே டல்லாக இருக்கிற அனுபவம், ಹಾಗೆ ನಾವು ಅಲ್ಲಿ ಡಲ್ ಆಗಿರತಕ್ಕಂಥ ಅನುಭವ. இதுக்கு தேவை உயிர்ப்பீச்சு. ಅಲ್ಲಿ ಇದಕ್ಕೆ ಹೇಳುವಂಥದ್ದು ಬದುಕಿಸುವಂಥದ್ದು. அதான் சொல்றாரு, 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், ಒಂದೆರಡು ದಿನದ ಮೇಲೆ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಬದುಕಿಸುವನು, 3ஆம் நாளில் எழுப்புவார். 3ನೇ ದಿವಸದಲ್ಲಿ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಎಬ್ಬಿಸಲು, உயிர் கொடுக்கிறது மாத்திரம் அல்ல, அந்த இது பாதிக்கப்பட்டது, ಆತನು ಜೀವ ಕೊಡುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, நீ எழுந்து நட என்று சொல்லுவார். ಆಮೇಲೆ ನೀನು ಎದ್ದು ನಡೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. அல்லேலூயா. 38 வருஷமாக வியாதியா இருந்த மனுஷன், 38 ವರ್ಷಗಳ ಕಾಲ ವ್ಯಾಧಿಯಾಗಿದ್ದಂಥ ಮನುಷ್ಯನು அந்த பெதஸ்தா குளத்துல, ಆ ಬೆತಸ್ತಾ ಕೊಳದಲ್ಲಿ மரித்த
மரித்தவனை போல அவன் இருந்தான் பாருங்க. ಆತನು ಮರಣವನ್ನು ಹೊಂದಿರುವಂತ ವ್ಯಕ್ತಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಆತನಿದ್ದನು. எந்த காரியத்தை செய்ய முடியாதபடி அவனுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. ಆತನು ಯಾವುದೇ ರೀತಿಯಾದಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡದ ರೀತಿಯಲ್ಲಿ ಆತನ ಜೀವಿತ ಓಡುತ್ತಾ ಇತ್ತು. ஆண்டவர் அங்க கடந்து வருகிறார். ಅಲ್ಲಿ ದೇವರು ಅಲ್ಲಿ ಹಾದು ಬರ್ತಾನೆ. சுகமாக்க வேண்டும் விரும்புகிறாயா? ನೀನು ಸೌಖ್ಯವನ್ನು ಹೊಂದಲು ಬಯಸುತ್ತೀಯಾ? அவன் வார்த்தைகளை சொல்ல உடனே ಆ ಮಾತನ್ನು ಹೇಳುವಾಗಲೇ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. ನಿನ್ನ ಹಾಸಿಗೆಯನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ನೀನು ನಡೆ. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ಅಲ್ಲಿ ದೇವರೇನು ಹೇಳ್ತಾರೆ? எழும்பு, ಎದ್ದೇಳು. நீ எழும்பு பாங்க. ನೀನು ಎದ್ದೇಳು. மரித்தவனை போல இருக்காதே. ನೀನು ಸತ್ತವನ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಬೇಡ. நான் உயிர் மீட்சி உனக்கு கொடுத்திருக்கிறேன். ನಾನು ನಿನಗೆ ಜೀವ ಭಿಕ್ಷೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. இப்ப எழுந்து நட. ನೀನೀಗ ಎದ್ದು ನಡೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது மாத்திரம் அல்ல, ಅಷ್ಟು ಮಾತ್ರವಲ್ಲ, அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்திலே பிழைத்திருப்போம். ಆಗ ನಾವು ಆತನ ಸಾನ್ನಿಧ್ಯಾನದಲ್ಲಿ ಬಾಳುವೆವು. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೇ, அவருடைய சமூகம் தான் ಆತನ ಸಮ್ಮುಖವೇ நம்மை வழி நடத்துகிறது. ನಮ್ಮನ್ನು ದಾರಿ ನಡೆಸುತ್ತದೆ. மோசே சொல்றாரு, ಮೋಶೆ ಹೇಳ್ತಾನೆ, ஆண்டவரே நாங்கள் எதனால் விசேஷித்தமானவர்கள்? ದೇವರೇ, ನಾನು ಯಾವುದರ ನಿಮಿತ್ತ ವಿಶೇಷವುಳ್ಳವನು? நீர் எங்களோடு வருவதனால் தான். ನೀನು ನನ್ನ ಸಂಗಡ ಬರೋದ್ರಿಂದ. உம்முடைய சமூகம் எங்க முன்ன போடல ஆண்டவரே. ದೇವರೇ, ನಿನ್ನ ಸಮ್ಮುಖ ನನ್ನ ಮುಂದೆ ಹಾದು ಹೋಗ್ತದೆ. நாங்க அல்ல ஆண்டவரே, ದೇವರೇ, ನಾನಲ್ಲ, உம்முடைய சமூகம் எங்க முன்ன போடும். ನಿನ್ನ ಸಮ್ಮುಖ ನನ್ನ ಮುಂದೆ ಹಾದು ಹೋಗುತ್ತೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, தேவனுடைய சமூகம் இல்லாதபடிக்கு ದೇವರ ಸಮ್ಮುಖ ಇಲ್ಲದ ರೀತಿಯಲ್ಲಿ தேவ சமூகம் தான் நம்மளை பாதுகாக்கிறது. ದೇವರ ಸಮ್ಮುಖವೇ ನಮ್ಮನ್ನು ಕಾಯುತ್ತದೆ. அது நிழலா இருக்கிறது. ಅದು ನೆರಳಾಗಿರುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எந்த வெயிலும் எந்த காரியமும் எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் நம்மை பாதிக்காதபடி ಯಾವುದೇ பாதுகாக்கிறது. ಯಾವುದೇ ಬಿಸಿಲು, ಯಾವುದೇ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು, ಯಾವುದೇ ಹೊರಗಿನ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮನ್ನು ಬಾಧಿಸಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದು ಸುರಕ್ಷಿತವಾಗಿ ಇಡುತ್ತದೆ. நம்மை பாதிக்க வேண்டும், நம்மை எப்படியாவது அதை பாதிச்சு நம்மளை வழி விலகி போகிறதுக்கு அநேக காரியங்கள் உண்டு பிரியமானவர்களே. ನಮ್ಮನ್ನು ಹೇಗಾದ್ರೂ ಬಾಧಿಸಿ ನಾವು ಮಾರ್ಗ ತಪ್ಪಿ ಹೋಗಬೇಕೆಂಬುದಾಗಲೇ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳುಂಟು. இவருக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் எடுத்து போட வேண்டும் என்று பிசாசான பல விதங்களில் செயல்படலாம். ಇವರಿಗಿರತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾನು ಹೇಗಾದ್ರೂ ತೆಗೆದುಹಾಕುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಸೈತಾನ ಅನೇಕ ವಿಧವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಆತನು ಪ್ರಯತ್ನ ಮಾಡಬಹುದು. நமக்கு தேவை தேவனுடைய சமூகம். ನಮಗೆ ಅವಶ್ಯಕವಾಗಿರತಕ್ಕಂಥ ದೇವರ ಸಮ್ಮುಖ. அவர் எவ்வளவு வெயில் அடிச்சாலும், ಅದು ಎಷ್ಟೇ ಗಾಳಿ ಬೀಸಿದರು, ಬಿಸಿಲು ಬಂದರು, எவ்வளவு காற்று வீசினாலும், ಎಷ್ಟೇ ಗಾಳಿ ಬೀಸಿದರು, அது அசையாது. ಅದು ಕದಲೋದಿಲ್ಲ. ஏனென்றால் ಯಾಕೆಂದ್ರೆ தேவன் அது நடுவிலே இருக்கிறார். ಆಮೆನ್. ದೇವರು ಅದರ ನಡುವೆ ಇದ್ದಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவ சமூகம், ದೇವರ ಸಮ್ಮುಖ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೇ, உங்க சமூகத்திட்ட நான் எங்கே போவேன் ஆண்டவரே? ದೇವರಿನ ಸಮ್ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟು ನಾನು ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೇನೆ? சொல்றாங்களா இல்லைங்களா? ಹೇಳ್ತಾರಾ ಇಲ್ವಾ? பேதுரு சொல்றாரு, ಪೇತ್ರನು ಹೇಳ್ತಾನೆ, ஆண்டவரே உம்மை விட்டு நாங்க எங்க போவோம்? ದೇವರೇ, ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ನಾವು ಎಲ್ಲಿ ಹೋಗೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? நித்திய ஜீவன் வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டு. ನಿತ್ಯ ಜೀವ ಕೊಡತಕ್ಕಂತ ಮಾತುಗಳು ನಿನ್ನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಿನ್ನ ಮಾತಿನಲ್ಲಿ ಉಂಟು. அதனால தாங்க சீசருக்கு அவர் கூடவே இருந்தாங்க பார்த்து. ಆದ್ದರಿಂದಲೇ ಆ ಶಿಷ್ಯಂದ್ರು ಯಾವಾಗಲೂ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಸಂಗಡವೇ ಇದ್ರು. ஆண்டவர் அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது, ಅವರು ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸೇವೆಯನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸುವಾಗ ஒவ்வொரு சீசர்களும் எழுந்து பிரகாசிக்க ஆரம்பித்தார். ಒಬ್ಬೊಬ್ಬರು ಶಿಷ್ಯರು ಎದ್ದು ಪ್ರಕಾಶಿಸಿದರು. அதனால அவருடைய சமூகம், ಆದ್ರಿಂದ ಅವರ ಸಮ್ಮುಖ, அவர் சமூகத்தை விட்டு விலகாதபடி தேவன் நம்மை பாதுகாக்க உதவி செய்யும். ಅವರ ಸಮ್ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲದಾಗಿ ದೇವರನ್ನು ಕಾದು ನಡೆಸಿದನು. அவர் சமூகத்திலே நாம் பிழைத்திருப்போம். ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸ್ತೇವೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால இந்த சமூகத்துக்கு விட்டு விலகிறதுக்கு அநேக காரியங்கள் நம்ம இருக்குது, உலக காரியங்கள் இருக்குது. ಆತನ ಸಮ್ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲೋದಕ್ಕೆ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ನಮಗೆ ಉಂಟು. அவைகள் கூட ரொம்ப மன சந்தோஷத்தை கொடுக்கிறது போல காணப்படும். ಅವು ಕೂಡ ನಮಗೆ ಅನೇಕ ಮನ ಸಂತೋಷವನ್ನು ಕೊಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದು ಕಾಣಿಸುತ್ತದೆ. and it is very attractive, ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கும். ಅದು ಬಹಳ ಆಕರ್ಷಣೀಯವಾಗಿರುತ್ತದೆ. ஆனா அதுக்கு அங்க போகணும் நாம் நினைப்போம் என்றால், ನಾವು ಅಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೆನೆಸೋದಾದ್ರೆ, தேவ சமூகத்தை விட்டு தான் நான் விலகி போகணும். ನಾವು ದೇವರ ಸಮ್ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟು ಮಾತ್ರವೇ ಅಲ್ಲಿಂದ ಹೋಗೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஆண்டவர் சொல்றாரு யோனா தீர்க்கதரிசிக்கு, யோனா ಅಲ್ಲಿ தீர்க்கதரிசி, ಪ್ರವಾದಿಯಾದಂತ ಯೋನನಿಗೆ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, யோனாவே நீ நினைவுக்கு போப்பா. ಯೋನನೇ, ನೀನು ನಿನೆವೆಗೆ ಹಾದು ಹೋಗು. அவன் என்ன பண்றான்? ಆತನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? தர்ஷீசுக்கு போறான். ಅಲ್ಲಿ ಅದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ತಾರ್ಷೀಸ್ಗೆ ಹೋಗುತ್ತಾನೆ. அவன் நிமித்தம் பயங்கரமான எல்லா சமுத்திரமே கொந்தளிக்க ஆரம்பிக்கிறது. ಅವನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅಲ್ಲಿ ಸಮುದ್ರವೇ ಗೊಂದಲಕ್ಕೆ ಒಳಗಾಗುತ್ತದೆ. அவன் என்ன சொல்றான்? ಅವನೇನ್ ಹೇಳ್ತಾನೆ? நான் தேவனுடைய சமூகத்தை விலகி போகிறேன். ನಾನು ದೇವರ ಸಮ್ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. இருக்கிறெல்லாம் பயப்படுறான் பாருங்க. ಇರೋರೆಲ್ಲ ಭಯ ಪಡ್ತಾರೆ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, நான் தேவ சமூகத்தை விட்டு நாம்
அகன்று போவோம் என்றால் ನಾವು ದೇವರ ಸಮ್ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿ ಹೋಗೋದಾದ್ರೆ பலவிதமான இன்னல்களுக்கு உள்ளாம பிரியமானவன். ಅನೇಕ ವಿಧವಾದಂತಹ ತೊಂದರೆಗಳಿಗೆ ನಾವು ಒಳಪಡ್ತೇವೆ. தேவ சமூகத்தில் இழுக்கும்போது ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಇರುವಾಗ அவர் நம்மை பிழைப்பூட்டுகிறார். ಆತನು ನಮ್ಮನ್ನು ಜೀವವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. உயிரோடு இருக்கும்படியாக ನಾವು ಜೀವಂತವಾಗಿರೋದಕ್ಕೆ நமக்கு உண்டாகின எல்லா விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்க தேவன் ஆயத்தமா இருக்கிறார். ನಮಗೆ ಬೇಕಾಗಿರತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡೋದಕ್ಕೆ ಆತನು ಸಿದ್ಧನಾಗಿದ್ದಾನೆ. அது மாத்திரம் இல்ல பிரியமானவர்களே, ಅಷ್ಟು ಮಾತ್ರ ಅಲ್ಲ ಪ್ರೀತಿ சங்கீதம் 80 அதிகாரம் 18 19 வாசிப்போம் என்றால் ಅಲ್ಲಿ ಕೀರ್ತನೆಗಳು 80ನೇ ಅಧ್ಯಾಯದ 18 ಮತ್ತು 19ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದಿಕೊಳ್ಳುವಾಗ, ಕೀರ್ತನೆಗಳು 80ನೇ ಅಧ್ಯಾಯದ 18 ಮತ್ತು 19ನೇ ವಾಕ್ಯ, ಆಗ ನಾವು ನಿನ್ನಿಂದ ಅಗಲುವುದಿಲ್ಲ, ನಿನ್ನ ಹೆಸರನ್ನು ಹೇಳಿಕೊಂಡು ಆರಾಧಿಸುವಂತೆ ನಮ್ಮನ್ನು ಚೈತನ್ಯಗೊಳಿಸು. ಸೇನಾಧೀಶ್ವರನಾದ ಯೆಹೋವ ದೇವರೇ, ನಮ್ಮನ್ನು ತಿರುಗಿ ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಗೇರಿಸು, ಪ್ರಸನ್ನ ಮುಖದಿಂದ ನೋಡು, ಆಗ ಉದ್ಧಾರವಾಗುವೆವು. அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. அது மாத்திரம் இல்ல, எங்களை உயிர்ப்பியும், அப்பொழுது உமது நாமத்தை நாம் தொழுது கொள்வோம். ஏன்னா ஜீவனோடு இருக்கிறவங்க தான் ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்ள முடியும். ಯಾಕೆಂದ್ರೆ ಜೀವದಿಂದ ಇರುವವನು ಮಾತ್ರವೇ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஏன் உயிர் தேவை? ಯಾಕೆ ಜೀವ ಅವಶ್ಯಕ? ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு, ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸೋದಕ್ಕೆ. மரித்தவர்களும் மௌனமாக இருப்பவர்கள் கர்த்தரை துதியார்கள். ಸತ್ತವರು ಮೌನ ಲೋಕದಲ್ಲಿ ವಾಸಿಸುವಂತವರು ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸಲಾರರು. உயிரோடு இருப்போம் என்று சொல்லுகிற சகோதரனே சகோதரியே, ಜೀವಂತವಾಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತಹ ಸಹೋದರನೇ ಸಹೋದರಿಯೇ, அப்பனா நமக்கு உயிர் மீட்சி தேவை. ನಮಗೆ ಅಲ್ಲಿ ಜೀವ ಭಿಕ್ಷೆ ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ. அது எதுக்கு? ಅದು ಯಾವುದಕ್ಕೆ? ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்வதற்கு, ಅಲ್ಲಿ ದೇವರ ನಾಮವನ್ನು ಆರಾಧಿಸೋದಕ್ಕೆ. அது மாத்திரமல்ல, சேரியிலே தேவனாய் கர்த்தாவே எங்களை திருப்பி கொண்டு வா. திரும்ப சொல்றாரு, ரெஸ்டோர் அஸ் லார்ட், திரும்ப எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. ಅಲ್ಲಿ ಮತ್ತೆ ಆತನ ತಿರುಗಿ ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯಗಳು, ಸೇನಾಧೀಶ್ವರನಾದ ಯೆಹೋವ ದೇವರೇ, ನಮ್ಮನ್ನು ತಿರುಗಿ ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಗೇರಿಸು. திருக உன்னத ಸ್ಥಿತಿಗೇರಿಸು. கன்னடத்தில் ரொம்ப நல்லா இருக்கு. திரும்பவும் ಮತ್ತೆ ಉನ್ನತವಾದಂತ ஸ்தானங்களுக்கு ಸ್ಥಿತಿಗೆ ನನ್ನನ್ನು ಏರಿಸು. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. அப்பனா என்ன அர்த்தம்? ಹಾಗಾದ್ರೆ ಏನರ್ಥ? இறங்கிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, ದೇವರೇ ನಾನು ಕೆಳಗೆ ಇಳಿದು ಬಿಟ್ಟಿದ್ದೇನೆ, திரும்ப அந்த இடத்துல வைய. ದೇವರೇ ಮತ್ತೆ ಹಿಂದಿರಿಸಿ ನನ್ನ ಮೇಲಕ್ಕಿಡು. வைக்கிறாரா இல்லைங்களா? ಇಡ್ತಾರಾ ಇಲ್ವಾ? அல்லேலூயா. அல்லேலூயா. கட்டாயம் செய்றார். ನಿಶ್ಚಯವಾಗಿ ಮಾಡ್ತಾನೆ. அப்பனா நம்மளுக்கு தேவை ஒரு ரெஸ்டோரேஷன், ஒரு ரிவைவல். ಅಲ್ಲಿ ನಮಗೆ ಬೇಕಾಗಿರೋದು ಮತ್ತೆ ಪುನರುಜ್ಜೀವನ. அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். ಆಗ ನಾವು ರಕ್ಷಿಸಲ್ಪಡುತ್ತೇವೆ. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. ஆபகுக் 3 அதிகாரம் 2 வசனத்தை வாசிப்போம். ಹಬಕ್ಕೂಕನ ಪ್ರವಾದನ ಗ್ರಂಥ 3ನೇ ಅಧ್ಯಾಯದ 2ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவில் உம்முடைய கிரியை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவில் அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும் ஆண்டவரே கூகுறான். பாருங்க என்ன சொல்றாரு, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்ட ஆண்டவரே. ಹಬಕ್ಕೂಕನ ಪ್ರವಾದನ ಗ್ರಂಥ 3ನೇ ಅಧ್ಯಾಯದ 2ನೇ ವಾಕ್ಯ, ಯೆಹೋವನೇ, ನಾನು ನಿನ್ನ ಸುದ್ದಿಯನ್ನು ಕೇಳಿ ಎದುರಿದ್ದೇನೆ. ಯೆಹೋವನೇ, ಯುಗದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿನ್ನ ರಕ್ಷಣಾ ಕಾರ್ಯವನ್ನು ಪುನಃ ಮಾಡು, ಯುಗದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅದನ್ನು ಪ್ರಸಿದ್ಧಿಪಡಿಸು. ನೀನು ರೋಷಗೊಂಡಿದ್ದರೂ ಕರುಣೆಯನ್ನು ಚಿತ್ತಕ್ಕೆ ತಂದುಕೋ. உம்முடைய கிரியை உயிர்ப்பியும். ದೇವರೇ, ನೀನು ಪುನಃ ನಿನ್ನ ರಕ್ಷಣಾ ಕಾರ್ಯವನ್ನು ಪುನಃ ಮಾಡು. நான் உம்முடைய கிரியா இருக்கிறேன் ஆண்டவரே. ದೇವರೇ, ನಾನು ನಿನ್ನ ಕ್ರಿಯೆಯಾಗಿದ್ದೇನೆ. என்னை உயிர்ப்பியும். ದೇವರೇ, ಮತ್ತೆ ನನ್ನನ್ನು ರೂಪಿಸು. எனக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிர்ப்பியும் ஆண்டவரே. ದೇವರೇ, ನನಗೆ ಇರತಕ್ಕಂಥ ಎಲ್ಲವನ್ನು ರೂಪಿಸು. ஐ see the lifeless situation, உயிரே அற்ற காரியங்களாக ஒரு காரியத்தை நான் பார்க்கிறேன். ದೇವರೇ, ಜೀವವೇ ಇಲ್ಲದ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಾನು ಕಾಡಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. உயிர்ப்பியும் ஆண்டவரே. ದೇವರೇ, ನನ್ನನ್ನು ರೂಪಿಸು. அப்பொழுது நான் ரட்சிக்கப்படுவோம். ಆಗ ನಾನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತೇನೆ. உங்க நாமத்தை தொழுது கொள்வோம் ஆண்டவரே. ದೇವರೇ, ನಿನ್ನ ನಾಮವನ್ನು ಆಗ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ತೇನೆ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, ரெஸ்டோரேஷனும் ರಿವೈವலும் ஏதோ ஒரு நாளில் அனுபவம் அல்ல. ದೇವರೇ, ಅಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, ಪುನರುಜ್ಜೀವನ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂಥದ್ದು, ಪುನರ್ ರೂಪಿಸುವಂಥದ್ದು ಏನೋ ಒಂದು ದಿವಸದ ಕಾರ್ಯವಲ್ಲ. இஸ்ரேல் ஜனங்களுக்கு அதுதான் பிரச்சனையா இருந்தது. ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ಅದೇ ಸಮಸ್ಯೆ ಆಗಿತ್ತು. திடீர்னு ஆளுடைய கரம் நெருக்கும் போது எல்லாம் கூப்பிட்டு அழுவாங்க. ಅಲ್ಲಿ ದೇವರ ಹಸ್ತ ಅಲ್ಲಿ ಬರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವರು ಎಲ್ಲರೂ ಕೂಡಿ ಅಳುತ್ತಾರೆ. திரும்ப ஒரு ரெஸ்டோரேஷன் பண்ணுவாரு, ಮತ್ತೆ ಆತನ ಪುನರುಜ್ಜೀವನ ಕೊಡ್ತಾನೆ, திரும்ப உயிர்ப்பிப்பாரு, ಮತ್ತೆ ಆತ ಅವರನ್ನು ಜೀವದಿಂದ ಎಬ್ಬರಿಸ್ತಾನೆ, திரும்ப ಉನ್ನತ ಸ್ಥಾನங்களை உயர்த்துவாரு, ಮತ್ತೆ ಹಿಂದಿರುಗಿ ಅವರನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಏರಿಸ್ತಾನೆ. உடனே திரும்ப பாவம் செய்வார்கள், ಮತ್ತೆ ಹಿಂದಿರುಗಿ ಅವರು ಪಾಪ ಮಾಡ್ತಾರೆ, திரும்ப விழுவார்கள், ಮತ್ತೆ ಕೆಳಗೆ ಬೀಳ್ತಾರೆ, திரும்ப எழுவார்கள். ಮತ್ತೆ ಎದ್ದೇಳ್ತಾರೆ.
ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ಆದ್ರೆ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, இட் இஸ் நாட் ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நம்முடைய ஒரு நாள் அனுபவம் அல்ல அது. ಇದು ಏನೋ ಒಂದು ದಿನದ ಅನುಭವವಲ್ಲ, அனுதினமும் நடக்க வேண்டிய காரியங்கள். ಅನುದಿನವೂ ನಡೆಯಬೇಕಾದಂತ ಕಾರ್ಯ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அனுதினம் நாம் செய்யும்போது ಅನುದಿನವೂ ನಾವು ಮಾಡುವಾಗ என்றைக்கும் ஆண்டவருக்குள்ள நாம் வாழ வாய்ப்புகள் உண்டு. ಆಮೇನ್. ಎಂದೆಂದಿಗೂ ನಾವು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಜೀವಿಸೋದಕ್ಕೆ ಅವಕಾಶ ಉಂಟು. நமக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலை எடுத்து ஆண்டவர் பாதுகாப்பார். ನಮಗಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲವನ್ನು ದೇವರು ಬೇಲಿ ಹಾಕಿ ಕಾಯುತ್ತಾನೆ. அவருக்காக எதையாவது செய்ய வேண்டிய துடிப்பு நமக்குள்ள எப்பொழுது இருந்து கொண்டே ಆತನಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಏನಾದರೂ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಬಯಕೆ ನಮಗೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அவரோடு கூட நடக்க நமக்கு ஆண்டவர் உதவி செய்வார். ಅವರೊಟ್ಟಿಗೆ ನಡೆಯುವಂತೆ ದೇವರು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾನೆ. நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ನಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಂಡು ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡ್ತಾನೆ. அதனால பிரியமானவர்களே, ಆದ್ದರಿಂದ ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೇ, நம்ம எந்த நிலைமையில வந்திருக்கிறோம் தெரியாது. ನೀವು ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಯಾವ್ದು ಬಂದಿದ್ದೀರಾ ಅಂತ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. நிலைமை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ನಿಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿದ್ದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ. தேவன் மறுபடியும் உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். ಮತ್ತೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ರೂಪಿಸಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. திரும்பவும் பழைய இடத்துல உன்னை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். ಮತ್ತೆ ನಿನ್ನನ್ನು ಹಳೆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆತನು ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಗೆ ಏರಿಸೋದಕ್ಕೆ ಆತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. உன்னதமான அனுபவங்களை உன்னை கொண்டு செல்வார். ಅದಕ್ಕಿಂತಲೂ ಉನ್ನತವಾದಂತಹ ಅನುಭವಗಳಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾನೆ. ஆனா ஆண்டவருக்கு தேவை ಆದರೆ ದೇವರಿಗೆ ಅವಶ್ಯಕವಾದದ್ದು உன்னுடைய தாழ்மையான இருதயம், ನಿನ್ನ ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳಂತ ಹೃದಯ, கபட இல்லாத ஒரு இருதயம். ಒಂದು ನಿಷ್ಕಪಟವಾದಂತ ಹೃದಯ. தேவன் அதைத்தான் விரும்புகிறார். ದೇವರು ಅದನ್ನೇ ಬಯಸ್ತಾನೆ. அப்படி நாம் ஜெபம் பண்ணும்போது ಹಾಗಾದ್ರೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. நிச்சயமாக ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிப்பார், உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். ನಿಶ್ಚಯವಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಮೇಲೆ ಕೆತ್ತುತ್ತಾನೆ. ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾನೆ. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். ನಾವು ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. கிருபை லைசன் மேல நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ಕೃಪೆಯಲ್ಲಿ ಸಂಪನ್ನಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ದೇವರೇ, ಸುಂದರವಾದ ಸಮಯಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತೇವೆ. ಅನೇಕ ವೇಳೆಗಳಲ್ಲಿ நாங்கள் ஆண்டவரே அநேக தவறுகளை செய்கிறோம் இயேசப்பா. ಅನೇಕ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅನೇಕ ತಪ್ಪುಗಳನ್ನು ನಾವು ಮಾಡ್ತೇವೆ. நம்மோடு இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ನಾವು ನಿಮ್ಮೊಡನೆ ಇದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಕೊಂಡಿರ್ತೇವೆ. ஆனா உம்மை விட்டு விலகி போகிறவர்களாய் காணப்படுகிறோம். ಆದ್ರೆ ನಾವು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿ ಹೋಗುವವರಾಗಿದ್ದೇವೆ. எங்களை மன்னியும் இயேசப்பா. ದೇವರೇ ನಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ಯೇಸಪ್ಪ. எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. ದೇವರೇ ನಮ್ಮನ್ನು ರೂಪಿಸು. திரும்பவும் பழைய ஸ்தானத்தில் கொண்டு வரும் ஆண்டவரே. ದೇವರೇ ಮತ್ತೆ ಹಿಂದಿರುಗಿ ನಿಮ್ಮ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಾ. ஆண்டவரே, எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதியும் ஆண்டவரೇ. ದೇವರೇ, ನಮಗೆ ಇರತಕ್ಕಂತ ಎಲ್ಲವನ್ನು ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಿ. வந்திருக்கிற ஒவ்வொரு நிலைமைகளையும் அறிந்திருக்கிறீர் சுவாமி. ದೇವರೇ, ಬಂದಿರುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನು அவர் எந்த நிலைமையில இருந்தாலும் ராஜா, ದೇವರೇ, ಅವರು ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದರೂ ಸರಿಯೇ திரும்பவும் அவர்களை அந்த பழைய ஸ்தானங்களுக்கு உயர்த்தும் ஆண்டவரே. ದೇವರೇ, ಮತ್ತೆ ಹಿಂದಿರುಗಿ ಅವರ ಹಳೆಯ ಸ್ಥಾನಗಳಿಗೆ ಅವರನ್ನು ಎಬ್ಬರಿಸು. அதை காட்டிலும் உயர்த்தும் ஆண்டவரே. ದೇವರೇ, ಅದಕ್ಕಿಂತ ಮಿಗಿಲಾಗಿ ಹೆಚ್ಚಿಸು. உயிர்ப்பியும் ஆண்டவரே. ದೇವರೇ, ಅವರನ್ನು அவர் எப்பொழுதும் சமத்துல காணப்பட உதவி செய்யும் ஆண்டவரே. ದೇವರೇ, ಅವರು ಯಾವಾಗಲೂ ನಿರಂತರವಾಗಿ ನಿನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡೋದಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡು. பயங்கரமான உலகத்தில் ನಾವು வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இயேசப்பா. ದೇವರೇ, ಭಯಂಕರವಾದಂತ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸ್ತಾ எந்த ಇದ್ದೇವೆ. பயங்கரங்களை தொடாதபடி, ಯಾವುದೇ ಭಯಂಕರವಾದಂತ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟದ ಹಾಗೆ ரத்தத்துக்குள்ள மூடி மறைத்துக்கொள்ள சுவாமி. ನಿಮ್ಮ ರಕ್ತ ಕೋಟೆಯೊಳಗೆ ಮುಚ್ಚುಮರೆ ಮಾಡು. எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் மறைத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ದೇವರೇ, ನಮಗೆ ಇರತಕ್ಕಂತ ಪ್ರತಿಯೊಂದನ್ನು ನೀವು ಮುಚ್ಚುಮರೆ வந்திருக்கிற ಮಾಡು. ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம் ஆண்டவரே. ದೇವರೇ, ಬಂದಿರುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. ஒவ்வொரு நம்பிக்கையோடு இங்க கடந்து செல்ல உதவி செய்யும் இயேசப்பா. ಒಬ್ಬೊಬ್ಬರು ನಂಬಿಕೆಯಿಂದ ಈ ಸ್ಥಳವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗೋದಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡು. எந்த இடத்துல கீழ் தாழ்ந்திருக்கிறார்களோ, ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವರು ಕೆಳಗೆ ತಗ್ಗಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೋ அந்த இடத்துல உயர்த்தும் ஆண்டவரே. ದೇವರೇ, ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವರನ್ನು ಮತ್ತೆ ಮೇಲೆ ಕೆಬ್ಬರಿಸು. உன்னதமான காரியங்களை காண உதவி செய்யும் இயேசப்பா. ದೇವರೇ, ಉನ್ನತವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕಾಣೋದಕ್ಕೆ ಅವರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡು. அவருடைய பிசினஸ் ரெஸ்டோரேஷன் பண்ண ದೇವರೇ, ஆண்டவரே. ಅವರ ವ್ಯವಹಾರಗಳಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಪುನರುಜ್ಜೀವನ ಉಂಟಾಗಲಿ. சரீரத்துல வியாதிப்பட்டதா அந்த வியாதியை நீக்கும் ஆண்டவரே. ದೇವರೇ, ಶರೀರದಲ್ಲಿ ವ್ಯಾಧಿಗೆ ಒಳಪಟ್ಟಿರುವುದಾದರೆ ಆ ವ್ಯಾಧಿಗಳನ್ನು ಗುಣಪಡಿಸು. உறவுல விரிசல்கள் இருந்தால் அந்த உறவுகளை மேம்படுத்த உதவி செய்யும் ದೇವರೇ, ಅವರ ஆண்டவரே. ಸಂಬಂಧಗಳು ಒಡೆಯಲ್ಪಟ್ಟಿರುವುದಾದರೆ ಆ ಸಂಬಂಧಗಳನ್ನು ರೂಪಿಸು. ஒருவேளை உம்முடைய சமூகத்துல வர தவற பிள்ளைகள் எப்பொழுதும் சமூகத்துல காணப்பட உதவி செய்யும் ஆண்டவரே. ದೇವರೇ, ನಿನ್ನ ಸಮ್ಮುಖದಕ್ಕೆ ಕೂಡಿ ಬರೋದಕ್ಕೆ ಅವರು ತಪ್ಪಿಸಲ್ಪಡುತ್ತಾ ಇರುವುದಾದರೆ ಯಾವಾಗಲೂ ನಿರಂತರವಾಗಿ ನಿನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕೂಡಿ ಬರೋದಕ್ಕೆ ಅವರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡು. ஆண்டவரே, நீ இப்படி செய்யப்படுறதுக்காக ஸ்தோத்திரம். ದೇವರೇ, ನೀನು ಮಾಡುತ್ತೀಯಲ್ಲ, ಅದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಸ್ತೋತ್ರ. வருங்காலங்களில் பெரிய காரியங்கள் மூலமா செய்யப்படுறதுக்காக நன்றி. ಆಮೇನ್. ಬರುವ ದಿನಗಳಲ್ಲಿ ಇವರ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತೀಯಲ್ಲ, ಅದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಕೃತಜ್ಞತೆ. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ನೀನು ಆಶೀರ್ವದಿಸು, பலப்படுத்தும், ಬಲಪಡಿಸು. உயிர்ப்பியும் ஆண்டவரೇ. ದೇವರೇ, ಪುನರುಜ್ಜೀವನಗೊಳಿಸು. இயேசுவின் ஜெபங்களை பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳು ತಂದೆಯೇ. ஆமென். ಆಮೇನ್. ನನ್ನ ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡು, ನನ್ನ ಸರ್ವೇಂದ್ರಳ ಆತನ ಪವಿತ್ರ ನಾಮವನ್ನು ಕೀರ್ತಿಸಲಿ. ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನನ್ನೇ ಕೊಂಡಾಡು, ಆತನು ಮಾಡಿದಂತ ಉಪಕಾರಗಳಲ್ಲಿ ಒಂದನ್ನೂ ಮರೆಯಬೇಡ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 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 May God bless you all.